எல்லாருக்கும் வணக்கம். இந்த தமிழ் மொழி திருவிழா அப்படின்னு பார்க்கும்போது தமிழை வந்து எந்த விதமான பரிமாணங்களில் பார்க்கலாம் அப்படின்னு யோசித்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ் திரைப்படம் வந்து இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் லென்ஸ் ஃபார் us to view at தமிழ் and its evolution. ஸோ அந்த கான்டெக்ஸ்டில் we thought it would be nice to have GVM sir with us. And Gautam Menon sir is a name that needs no introduction. We all of us know him as a filmmaker and screenwriter, producer, and recently has also taken the role of an actor. So in the moment we are just going to explore his beautiful moments with Tamil and also how he sees the future of Tamil cinema in this scenario. And life la na paathadula most respectful people or 10 பேர் சொல்லணும். I'll put GVM in this list. Very ground to earth and simple in conversation. So we're so happy to have him here. So I'm happy to welcome Gautam Menon sir onto the dais, please. Yes. Congratulations sir. So he's winning the Kalaimamani Award this afternoon that's awarded by Tamil Nadu government. Okay, and Gautam Menon sir is somebody who speaks without filters. So we're going to see how much we can use that to our advantage. That's one of the intents. So no, nothing controversial though. நீங்க வந்துட்டு காலேஜ் லைஃப்ல தான் வந்து தமிழ் படிக்க ஆரம்பிச்சீங்க, எழுத படிக்க. And so அந்த பருவத்தில் வந்து உங்களுக்கு எதனால் படிக்கணும்னு ஆர்வம் வந்துச்சு? வாட் ட்ரிகர் தட் இன்ட்ரெஸ்ட்? தட்ஸ் ஒன். டூ, தமிழ் படிக்க எழுத ஆரம்பித்ததுனால வாட் டிட் இட் சேஞ்ச் இன்சைட் யூ? தி வே யூ சீ திங்ஸ் ஆர் யுவர் ரைட்டிங் ப்ராசஸ், ஹவு டிட் இட் எஃபெக்ட் யூ? நான் ஸ்கூலில் தமிழ் படிக்கல. ஐ திங்க் அப்பா வாஸ் சேயிங் எப்படியும் நான் தமிழ் கற்றுப்பேன், ஸோ இன்னொரு லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம்னு சொல்லி ஹிந்தி தான் நான் படித்தேன் ஸ்கூலில். ஸோ ஐ கேன் ரீட், ரைட் அண்ட் ஸ்பீக் ஹிந்தி. பட் அவர் சொன்ன மாதிரியே பசங்கள்கிட்ட பேசி, டிவி பார்த்து, தமிழ் சினிமா பார்த்து நிறைய தமிழ் நான் படிக்க ஆரம்பித்தேன். தமிழில் எழுத படிக்க தெரியும், கொஞ்சம் ஸ்லோவாக தான் எழுதுவேன், பட் நல்லா படிப்பேன். டிவி தான் முக்கிய காரணம் நினைக்கிறேன். வயலும் வாழ்வும், வாழ்க்கை கல்வி, இந்த வில்லுப்பாட்டு வரும் தெரியுமா, அதெல்லாம் வந்து பார்த்துட்டு தமிழ் மேலே ஒரு ஆர்வம் வந்துச்சு ஆக்சுவலாக. ஸ்கூலில் அஃப்கோர்ஸ் படங்கள் பற்றி பேசுவோம், தமிழ் லிட்ரேச்சர் பற்றி, தமிழ் புக்ஸ் பற்றி அவ்வளோ பேசுனதில்லை. பட் நான் காலேஜ் வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் மூகாம்பிகை காலேஜ்னு ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன். அங்கே டவுன் சவுத்தில் நிறைய பசங்க இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் நிறைய தமிழ் புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். ஆப்வியஸ்லி இனிஷியலாக வந்து நிறைய பல்ப் ஃபிக்ஷன் தான், சுஜாதாவுடைய நாவல்கள், ராஜேஷ்குமார், இந்த மாதிரி இதெல்லாம் கதையாக படத்தில் வந்து நல்லாயிருக்குன்ற மாதிரி சொல்லி பேச ஆரம்பித்து படிக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பொன்னியின் செல்வன், அதுக்கப்புறம் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக அப்பப்போ எடுத்து இதெல்லாம் வந்து படமாக்கலாமா, இது வந்து படங்களாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் படிக்க ஆரம்பித்த விஷயங்கள் தான். ஸோ சினிமாவுடைய தாக்கத்தினால தான் நிறைய படிக்க ஆரம்பிச்சது. உண்மையிலே அதுதான் உண்மை. அதான். ஸோ சினிமா ட்ரிகர்ட் யுவர் இன்ட்ரெஸ்ட் இன் தமிழ்? ஆமாம். ஓ, அண்ட் நீங்கள் தமிழ் இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் எல்லாம் படிக்கும்போது டிட் இட் கைண்ட் ஆஃப் ஃபெசிலிட்டேட் யுவர் விஷுவல் இமேஜரி ப்ராசஸ்? அந்த லாங்குவேஜ்க்கு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் பார்த்தீங்க? விஷுவல் இமேஜரி வந்து 10th ஸ்டாண்டர்டில் 15 வயசு இருக்கும்போது நாயகன் ஒரு படம் பார்த்துட்டு அந்த விஷுவல் இமேஜரி ட்ரிகர் ஆஃப் ஆச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் ஸ்டடிங் த ஃபில்ம், ஜஸ்ட் பீயிங் அன் ஆவிட் ஃபில்ம் கோவர் அட் தட் டைம். வீட்டில் என்னெல்லாம் படங்கள் பார்க்க சொல்லுவாங்களோ அந்த மாதிரி படங்கள் தியேட்டருக்கு போய் எப்போயாவது பார்ப்போம். பட் நிறைய படங்கள் வீட்டில் பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது நாயகன் படத்தை எக்ஸ்டென்சிவாக நான் ஸ்டடி பண்ணேன். So I wanted to be a filmmaker by watching நாயகன் extensively. அவர் எப்படி ஷார்ட் எடுத்திருக்காரு, இந்த இடத்துல டயலாக் ஏன் எப்படி பேசியிருக்காங்க, why is the art direction like this அப்படின்னு I started studying that film. ஒரு தடவை தான் அந்த படத்தை ஆடியன்ஸை நான் பார்த்தேன். இன்னை வரைக்கும் அந்த படத்தை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் நான் அந்த படத்தை பார்த்துருக்கேன். ஸோ the visual imagery was triggered off by நாயகன். And then I started writing and the one-liners, short stories, one-pagers நிறைய எழுத ஆரம்பித்தேன் even in college. So காலேஜில் எழுதின அந்த 1 பேஜர் தான் காக்க காக்க, மின்னலே, இந்த மாதிரி படங்களுடைய அந்த 1 பேஜர்ஸாக எழுதி அதுக்கப்புறம் ஐ டுக் இட் ஃபார்வர்ட் டு டெவலப் இட். ஸோ அப்போ தமிழ் எழுதுவீங்களா, இங்கிலீஷில் எழுதுவீங்களா? நான் இங்கிலீஷ் தான் எழுதுவேன், பட் தமிழ் வாஸ் ஆல்வேஸ் ரிட்டன் ஆஸ் லைக் ஃபோனட்டிக்ஸில் எழுதுவேன். ஸோ ஐ திங்க் இன் தமிழ், பட் அது கொஞ்சம் ஃப்ளூவெண்ட்டாக ஃபாஸ்ட்டாக எழுத முடியாதுன்றதுனால அந்த டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு the thought process is converted into phonetics. So இங்கேவா will be INGAVA அந்த மாதிரி. Okay. So ரொம்ப லேட்டாக you started learning Tamil, but you've created some phenomenal work along with Tamarai ma'am, and now you've spent over 2 decades in Tamil industry.
ஸோ நீங்கள் ஃபில்ம் மேக்கிங் தமிழை டிஸ்கவர் பண்ண சில எலிமெண்ட்ஸ் விச் யூ க்ளூலஸ் அபவுட் பிஃபோர், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸால் நீங்கள் தமிழை பற்றி டிஸ்கவர் பண்ண ஏதாவது எலிமெண்ட்ஸ், ஃபீச்சர்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ்? இல்லை, ஆக்சுவலாக என்னுடைய ஃபஸ்ட் படத்துலேயே வந்து நான் வாலி சாரோட ஒர்க் பண்ணேன். ஒரு 3 songs அவர் கூட ஒர்க் பண்ணேன். அது ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பட் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் சொன்ன தாமரை மேமோட ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கு உண்மையிலேயே அந்த ஆர்வமெல்லாம் தாண்டி அவங்களுடைய அந்த ப்ரோஸ்க்கு வந்து நான் உண்மையிலே ஐ ஃபெல் இன் லவ் வித். ஸோ நிறைய நான் பேசுவேன் அவங்கள்ட்ட. இந்த பாட்டில் இந்த படத்தில் இந்த பாட்டு ஏன் வருது, இந்த பாட்டுடைய ஐடியாலஜி என்ன, இது வெறுமனே ஒரு பாட்டாக நான் லவ் சாங் அப்படின்னு எழுதிட்டு போக மாட்டேன் ஸ்கிரிப்டில். நிறைய அது டிஸ்கிரிப்ஷன் நான் பண்ணி அதெல்லாமே அவங்கள்ட்ட சொல்லுவேன். ஒரு 6 hours to 8 hours பேசுவோம். அது பேசுனதுக்கப்புறம் தான் அவங்க எழுத ஆரம்பிப்பாங்க. அவங்க நிறைய என்கிட்ட இன்புட்ஸ் கேட்பாங்க. லைக் இந்த கதையை சொல்லுங்கள், இந்த கேரக்டரைசேஷனுடைய பேக்ரவுண்ட் சொல்லுங்கள், அவங்க இந்த மூடில் இருக்காங்க. ஸோ நிறைய அவங்களுக்கு எழுதி அனுப்பும்போது அதை அவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டாங்க. பட் இன்ஸ்பயர்ட் பை வாட் ஐம் டெல்லிங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தமிழில் எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 10 பல்லவி, ஒரு 10 சரணம் கொடுப்பாங்க. அதுலேருந்து ஐல் பிக் அண்ட் ஃபிக்ஸ் த சாங்குடைய மீட்டர் தகுந்த மாதிரி ஒரு பல்லவி, ஒரு சரணம் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். அப்படி வந்த பாடல்கள் தான் வசீகரா, இவன் யாரோ, இருவிழி உணது, இந்த மாதிரி பாடல்கள். அண்ட் நிறைய அவங்களோட நான் பேசினேன். அவங்க சொன்ன புக்ஸ் நிறைய நான் படிச்சிருக்கேன். அவங்கள்ட்ட கதை சொல்லும் போது அவங்க அதுலேருந்து ஒரு பரிமாணமாக எடுத்து என்கிட்ட சொல்லுவாங்க. கேன் இட் பி லைக் திஸ் கௌதம், இல்லை இப்படி பண்ணலாமா, ஏன் இந்த உமனுடைய ஐடியாலஜி கொஞ்சம் இப்படி இருக்கலாமான்னு நிறைய அவங்களுடைய சஜஷன்ஸாகவும் இருக்கும். அண்ட் இது எல்லாமே தாண்டி என்னுடைய வீட்டில் வந்து மை மதர் இஸ் அ வெரி ஆவிட் தமிழ் பர்சன். ஸோ அவங்க நிறைய படிச்சிருக்காங்க, நிறைய படங்கள் பார்த்துருக்காங்க. அவங்க வந்து நிறைய சாங்ஸ் கேட்டிருக்காங்க. லைக் ஒரு சாங் ப்ளே ஆச்சுன்னா அதில் யார் சிங்கர்ஸ்னு அவங்களுக்கு அவ்வளோ நல்லா தெரியும். அதை பற்றி என்கிட்ட பேசுவாங்க. ஸோ அது வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு டாமினண்ட்டாக எனக்குள்ளே அது அவங்க பேசுகிறதும் அவங்க தமிழ் பற்றி சொல்கிற விஷயங்களும். இப்போ கூட நான் ஏதாவது ஒரு தமிழில் டவுட் இருந்தால் அவங்கள தான் ஃபஸ்ட்டு கேட்பேன். அதுக்கப்புறம் தான் ஐ ப்ராப்ளி கால் தாமரை ஆர் கார்கி. ஸோ இதுதான் அந்த சீக்வன்ஸ். ஸோ ஹியூஜ் இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் மம். பட் அது சினிமாவாக கன்வெர்ட் ஆனது ப்ராப்ளி டாக்கிங் டு தாமரை அண்ட் பீப்புள் லைக் தட். சேதஸ் எனக்கு சாதாரண லிரிக்ஸ்லாம் அவ்வளோ ஈஸியாக பதியாது. பட் ரொம்ப ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக பதிஞ்சதில் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சாங்ஸ் வாஸ் வசீகரா. அண்ட் பிகாஸ் த தாட் ஆல்சோ வாஸ் லைக் எல்லாரும் ரிலேட் பண்ணுற மாதிரி இருந்தது. அண்ட் இட் வாஸ் வெரி வெரி the mind could digest it easily. I think she writes like that. ஜென்ரலாக இப்போ நீங்கள் பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ரொம்ப ஒரு சேஸ் தமிழாக இருக்கும். பட் நம்ம பேசும்போது அப்படி பேசுறது இல்லைல்ல. அதை அவங்க ஆக்சுவலாக கொஞ்சம் சாரி டு யூஸ் த வேர்ட், பட் அவங்க டம் டவுன் பண்ணுவாங்க. கொஞ்சம் டம் டவுன் பண்ணி ரொம்ப கொலோக்கியலாக பேசணும், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணணுன்ட்டு தான் நாங்கள் பேசி பண்ணோம். அதுலேயும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு போய்ட்ரி இருக்கும். ஆனால் அந்த ப்ரோஸ்க்குள்ளே ஒரு அழகான ஒரு போய்ட்ரி இருக்கும் அவங்களுடைய வரிகளில். It's what she does is a beautiful marriage between prose and poetry, and the thoughts are also, because maybe it's a female perspective, it's very fresh for us. அந்த மாதிரி இருக்கலாம். அந்த ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்ன்றது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் தான். பட் அந்த ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ் டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மேல் தேவைப்படுது அப்படின்னு தோணுது எனக்கு அவங்களும் பேசும்போது. யூஸ்வலாக அதை நிறைய எழுதுவாங்க. அதை பிக் பண்ணி அந்த பாட்டுக்குள்ளே கரெக்டாக எடுத்து வைக்கணும். அதில் ஹாரிஸுடைய கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்கும். இப்போ ரஹ்மான் சாரோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், அவருடைய கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்கும். பிகாஸ் அவங்க அந்த சாங் போய் சேர்கிறதுக்கு அந்த டியூனில் அந்த வார்த்தைகள் கரெக்டாக போய் ஃபிட் ஆகுதா, அந்த வார்த்தைகள் பாடும்போது ஒரு இடத்துல நான் ஆன்னு முடியணும், ஒரு இடத்துல முடியணுன்றது அவங்க அவ்வளோ கூர்மையாக பார்ப்பாங்க. ஸோ திஸ் லாட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் எவ்ரிபடி இன் தட் சென்ஸ் அண்ட் ஆல் மேல் கான்ட்ரிபியூஷன். So in that sense, every work of art is a co-creation. Thamrai ma'am எழுதுனாங்கனாலும் yes, you're also in that process. That's a given. Generally வந்து you're very famous for using English words Tamil moviesல. And Thamrai ma'am works on no English principle for her songs. In some ways it's a conflicting principles, but you guys have a great synergy. So உங்க ரெண்டு பேரையும் பைண்ட் பண்ற அந்த ஃபோர்ஸ் என்ன? ஸோ நான் நிறைய நம்ம எப்படி பேசுகிறோமோ அப்படி தான் என் படங்கள் இருக்கணும் அப்படின்றது அந்த கான்வர்சேஷன் தான் ட்ரை பண்ணுவேன். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே நான் தமிழ் அப்படின்றதால ரொம்ப ஓவராக தமிழில் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பட் யூஆர் ஆக்சுவலி டூயிங் அ நைஸ் மிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஸோ என் படங்களில் பேசுகிற கேரக்டர்ஸும் நம்ம எப்படி லைஃப்பில் பேசுவோமோ அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் ஐ ரைட் லைக் தட். அன்ஃபார்ச்சுனேட்லி சில பேர் அதை வந்து பீட்டர் அப்படின்லாம் டேக் பண்ணி போடுவாங்க. பட் ஐ ரியலி டோன்ட் கிவ் அ டேம் பிகாஸ் ஐ திங்க் தட்ஸ் ஹவ் பீப்புள் டாக். தாமரை ஆன் தி அதர் ஹேண்ட் அண்ட் கான்ஷியஸ்லி நான் சொன்ன விஷயங்கள் தான். அவங்க தமிழ் சாங்கில் இங்கிலீஷ் வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்டெட்ஃபாஸ்டாலாம் அவங்க நிற்கல. பட் ஐ கீப் டெல்லிங் ஹர் சாங்ஸில் வேண்டாம். சாங்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் இப்போ என்னோடய படங்களில் சாங்ஸ் பார்த்தீங்கன்னா சம் லைன்ஸ் ஆர் லிப்சிங், சம் லைன்ஸ் ஆர் நாட். ஒரே சாங்கில் சம் லைன்ஸ் வந்து லிப்சிங் பண்ணுவாங்க, சம் லைன்ஸ் வந்து மைண்ட்லேருந்து வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது வந்து ரொம்ப தமிழாகவே இருக்கட்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
பட் இன் கான்வர்சேஷன் அது வந்து நான் ரொம்ப மிக்ஸ் பண்ணி எழுதுவேன். லைக் ஐ திங்க் ஹவு வி ஸ்பீக். And like you said, we have great synergy. Even 2 days ago, we worked on a song, and so she's really, I mean, she's not somebody போய் கூப்பிட்டோன்னே உடனே வந்துட மாட்டாங்க எழுதுறதுக்கு. அவங்களுக்குன்னு ஒரு டைம் ஸ்பேஸ் இருக்கணும், அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே அவங்க வரணும். அதனால் கொஞ்சம் நம்ம ஒரு அவசரத்தில் இருக்கும்போது ஐ மூவ் அவுட் டு சம்படி எல்ஸ். ஐ ஒர்க் வித் அதர் லிரிசிஸ்ட் ஆல்சோ. பட் இந்த வாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக ரஹ்மான் சார் வந்து தாமரைக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு வெயிட் ஃபார் her. So we drew her out and literally, and we worked on 2 songs. And இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் கூட honestly I'm saying ஒரு புது தாட் ஒன்று அவங்களால அவ்வளோ ஈஸியாக கொடுக்க முடிஞ்சது. So I completely loved that process and being around her words sort of thing. Yeah. So you're someone who worships reality. Surreal இருக்கணும்ன்றனால you're not sticking to loyalty to language. That is a given. But உங்களோட தமிழ் titles வந்து it's very very classical Tamil. So, how is that you're inspired to make just pure Tamil titles for your movies? So now I think I'm getting conscious about that. But அது வந்து ரூம் போட்டெல்லாம் யோசிச்சதே இல்லை. அது அப்படியே வந்த விஷயங்கள் தான் உண்மையிலே. அந்த படத்துடைய போக்கில் சம் ஃபிலிம்ஸ் வந்து எழுத போகும்போதே டைட்டில் ஒரு மைண்டில் வந்துடும். சில படங்கள் வந்து ஒரு 3/4 போகும்போது வரைக்கும் கூட டைட்டில் மைண்டில் வராது. பட் எங்கேயோ இருக்கும்போதோ இல்லை இந்த மாதிரி ஒரு கேதரிங்கில் இருக்கும்போதோ இல்லை when I'm riding my bike or ஏதோ ஒரு தாட் ஒன்று வரும். Like for example, வாரணமாயிரம்க்கு எங்களுக்கு இனிஷியலாக டைட்டில் இல்லை. And if you've seen the film, you know what the story is about. So then suddenly it struck me when I was reading, Andal's Tirupavai, somebody had sent it to me and I was reading it and I thought, இது ரொம்ப ஆப்டாக இருக்குமே, ஒரு 1000 யானைகள் பலம் கூடிய ஒருத்தனா இவனை நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா இருந்தால் நல்லாயிருக்கும். And people didn't get it. So people initially thought it was Vanaramayiram, which means 1,000 monkeys. But actually it's Varanamayiram. So I was very surprised that people didn't know it. But I like to put it out and see if they get it or not. And எனக்கு எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் தான் லைஃப்பில். லைக் எவ்ரி திங் இஸ் ஒரு பிளானாக வந்து இப்படி பண்ணால் இது ஒர்க் அவுட் ஆகுன்றது எனக்கு தெரியவே தெரியாது. ஐ திங்க் ஐ பீன் லைக் தட் வித் எவ்ரிபடி, ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் டு த வுமன் ஐ மேரிட் டு எவ்ரி ஸ்டெப் இன் மை லைஃப். So my films are also like that. I have no idea. I write it, I take it forward because I liked it, and I wait to see if people like it. அவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு 80% அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படி தான் தோணுது. And I'm ready to accept that 20% that haven't liked my film. Thanks to you. இன்னைக்கு வந்து we have new words in Tamil vocabulary like உலவிரவு and போதை கோதை, stuff like that. So உங்களோட அந்த ஒன்றாக entertainment மூலமா you produced a lot of such projects and you're also showcasing other people's projects. So what inspires you to do that, to add new vocabulary to? So அதுக்கு வந்து இன்னொரு monster is responsible, Karki. You'll be meeting him tomorrow or today, I think, right? Tomorrow. Okay. So Karki is a very interesting personality by itself. He's got so he's an engineer, right? Yes. So he's got a technology about words. That's what we call him that, We call him artificial intelligence. In a good way, I'm saying. In the situation ki endha meter irundhalum he'll have a word base. Takkani he'll pull out something and he'll give you, and he's got these very interesting words that he's coined. So most of these words are coined by him. I just inspire him with a situation. இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஃபீல்ல 2 பேர் இருக்காங்க, இதுக்கு தகுந்த மாதிரி இட்ஸ் a night out for 2 people. அவங்க வந்து டெக்ஸ்ட் அண்ட் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் ஆகிட்டு இருக்காங்க ரொம்ப நாளாக. he feels he should be with her. அதனால let's go out on a night. ஸோ டேட் நைட்டுக்கு உளவிரவு அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி போதை கோதை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கார்கியுடைய விஷயங்கள் தான். பட் ஐ எம் இன் அ குட் பொசிஷன் டு அக்செப்ட் தட் அண்ட் புட் இட் அவுட். இது வந்து நிறைய பேருக்கு புரியாது அப்படின்னு நாங்கள் பேசுவோம். But then I'll say, let's put it out and see. Another, we came up with the vocabulary abdin potu. So we thought, it'll just be a nice way to put out these nice words to people. And I'm very proud of those words actually that we created and put it out. And you also sold it well in a very aesthetic sense. Yeah. So it had its effect. Thank you. இந்த மாதிரி நீங்க words எடுக்கும்போது நீங்க conceptualize பண்ணுவீங்க and you execute it. But whose decision is it that it has to be Tamil? இதே நீங்க English words வச்சு கூட you could have just still done the same thing. That's my decision always. Okay. So in that way, frustrating Karki. I'm at the helm of affairs, so I take the decision. Okay, thanks to you for that. Yeah. One of the things, இப்போ வந்து we have all these OTT platforms for Tamil cinema, which has taken a larger dimension during the pandemic. I feel it's a boon and bane. Now, last 3-4 years, Tamil படம் பார்க்க ரொம்ப குறைச்சிட்டேன் because I have access to great cinema through these platforms. But இன்னொன்று தமிழ் சினிமாக்கு now it has got access to world market. So there's pros and cons to it. So இந்த மாதிரி ஒரு digital landscapeல how you think Tamil cinema should maneuver and leverage what it can? இது ஒரு தனி செஷன் போட்டு நம்ம பேசலாம். ஏன்னா அவ்வளோ இருக்குது உண்மையிலேயே. ஏன்னா see
Firstly, regional content, south content இன்னும் அந்த பெரிய platforms ரெடியாக இல்லை, which is why we're still struggling to put our content across. They look at pan India, like an all India presence இருந்தால் நல்லாயிருக்கும். லைக் இங்கேருந்து ஒரு கதை போனால் கூட அவங்க அதில் வந்து ஒரு நார்த் இந்தியன் ஸ்டார் இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் it will get watched by a lot more people அப்படின்றது அவங்களுடைய attitude first. And maybe it's a good thing, I don't know, I'm not commenting on that. That's why it's difficult for us to get our work across. So நீங்கள் ஒரு மெட்டீரியல் பிச் பண்ணால் கூட சவுத் கான்டென்ட் வி நாட் லுக்கிங் இட் ரைட் நோ அப்படின்றது தான் ஃபஸ்ட் இமெயில் வரும் அவங்கள்ட்ட இருந்து. ஸோ அதையும் தாண்டி தான் பாவக்கதைகள் அண்ட் புத்தம் புது காலை வி வர் ஏபிள் டு புஷ் டு தெம். அண்ட் வாட் எவர் இஸ் கம்மிங் அவுட் நவ் அது ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கிற சில விஷயங்கள் தான் கெட்ஸ் நோட்டிஸ்ட். தேங்க்ஃபுல்லி, I mean, from one of the few things that were good about the pandemic is that the barriers fell. So while sitting at home, people in Delhi sat and watched films like Kumbalangi Nights and other films. They got to know that there are very good actors here and very good content here. Adanala these guys woke up a little more and then they started looking at us, which is again why பாவக்கதைகள் all happened. இல்லாட்டி எங்கள்கிட்ட வந்து அந்த டைமில் வந்து 4 ஃபில்ம் மேக்கர்ஸ் இங்கேருந்து வந்து படம் பண்ணுங்கலாம் அவங்க கேட்டிருக்கே மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. Because of this content from Malayalam and some content from Telugu and Tamil and all that, they thought, okay, it is a great market and there's a lot of great actors and technicians, so let's look at stuff from there. Ana, it's still not like 100%, they want like an A-list actor or a pan-India star. Now A-list actors நம்ம ஊரில் சூப்பர் ஸ்டார்ஸாக இருக்கிற ஒரு 5-6 பேர் இருக்காங்க. They don't want to come and do OTT as yet. ஏன்னா அவங்களுக்கு வந்து தியேட்டர் அந்த தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம் பார்த்துட்டு they can all become chief ministers அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும். So it's not easy for us to get these actors on board, like superstars are இருக்கிற actorsல they don't come. ஏன்னா அவங்களுக்கு அந்த தியேட்ரிக்கல் அந்த ஃபேன்ஸ் அது வேணும் அவங்களுக்கு. And what kind of remuneration they will get if they do a film on OTT will be much lesser. So அதெல்லாம் they're not able to step down. அதனால we work with the, I don't want to say second rung actors, but we work with the actors who are ready to come onto an OTT platform purely in terms of their creative space and they want to put themselves out. So like I said, I can go on. It'll obviously get me into trouble also if I talk more to you, but this is the situation right now. We are waiting to see. In the meanwhile, we pitched a lot of content to them. நிறைய content நாங்கள் pitch பண்ணியிருக்கோம் and they will greenlight it. அப்படி பண்ணா we will see a lot more content from us. Okay, let's assume you're heading Netflix and Amazon Prime. Yeah. And so you can define the rules of the playground. அப்போ என்ன changes கொண்டு வருவீங்க? See, I honestly think they are very corporate people sitting at the helm of affairs. Creative-ஆ இருக்காங்க, but they have fixed ideas. Like a film like Great Indian Kitchen, ideally nobody picked up. They didn't pick it up. It went onto a very small platform that was being launched. And now that everybody is subscribing to that platform only to see this one particular film. I don't know if you heard of this film called Great Indian Kitchen. It's a beautiful film. You have to see it. In fact, I wanted to make that film because I thought இது OTT-ல போயிடுச்சு, ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த படம் நிறைய பேர் பார்க்கலான்ற மாதிரி we tried to pick up, but somebody else has bought the rights. So that's what I'm trying to tell you. You have to be in that space to look at a lot of content, meet people, travel and explore, because there's so much of beautiful material that comes out from here. But அதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. They're only looking at world attraction, pan-India attraction என்ன இருக்கும் அப்படின்ட்டு. I think they should step down a bit. Like I said, meet us, meet people more. There are a lot of filmmakers that they can look and get content from. Yeah. So that's why I'm asking, if you can change it the way you want, how will you change it? இதெல்லாம் தான் நான் பண்ணுவேன். I'll meet people, I'll travel, I'll extensively listen to content from here and I'll take a call. Like I told you, நான் ஃபுல்லாக எக்ஸ்பெரிமெண்டல் தான், பெருசாக தப்பாக போகாது. So I will pick a film like Great Indian Kitchen. I'll put it out on a platform like Netflix and Amazon, which a lot of other people could have watched. So yeah. Okay, it's all right. Now, என்ன மாதிரி genresக்கு you would be more open, அந்த மாதிரி mean பண்ண, but I'm getting what I'm saying. Yeah, that I get that. One of the general perception is Tamil cinema has the capacity to influence Tamil culture. நீங்க அதை agree பண்றீங்களா இல்லையா? Do you agree to that? Tamil cinema can influence Tamil culture. See, cinema can influence in a good way and in a bad way, which we've seen. இப்போ மின்னலையில் வந்து ஏன் அந்த ஸ்டாக்கிங் சீக்வன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு என்கிட்ட ரீசெண்டாக கேட்டு ஒரு 20 years ஆனதுனால கேட்டுட்டு இருக்காங்க. நான் என்ன சொன்னேன்னா, அது ஸ்டாக்கிங்காக நீங்கள் பார்க்கக்கூடாது, எந்த ஜோனில் அந்த பையன் இருக்கான், அது வந்து நடுநிசி நாயகர்கள் இல்லை, அது மின்னலே.
அது மின்னலையாக இருந்ததுனால அந்த டைமில் வந்து ஆப்வியஸ்லி மொபைல் ஃபோன்ஸ் கிடையாது. ஒரு பொண்ணை மீட் பண்ணணும்னா அங்கே போய் தான் ஆகணும். ஆனால் அந்த பொண்ணு வந்து என்னை மீட் பண்ணாத, எனக்கு ஒன்று இஷ்டம் இல்லை, நீ என்னை பார்க்காதுன்னு சொன்னால் அவன் போயிட்டே இருந்திருப்பான். அந்த மாதவன் அந்த கேரக்டர் அவன் திருப்பி அவளை போய் வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அந்த ஜோனில் தான் அந்த படத்தை பார்க்கணும். ஸோ தட்ஸ் வாட் யூனோ ஐ பிலீவ் இன். ஸோ யூ கேன் இன்ஃப்ளூயன்ஸ், பட் அப்படி பார்த்தா நல்ல படங்களே நல்ல விஷயங்களே சொல்லும்போது அதை எடுத்துகிட்டு யாரும் ஃபாலோ பண்ணுறதும் இல்லை. அந்த கெட்ட விஷயங்களால் மட்டும் எப்படி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலி ஐ நோ யூ கேன் இன்ஃப்ளூயன்ஸ் சொசைட்டி அண்ட் பீங் ஃபில்ம் மேக்கர்ஸ் வி ஆர் ரெஸ்பான்சிபிள் டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட். பட் ஐ ஸ்டில் பிலீவ் இட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் டேக் இட் ஆஸ் தட் அப்படின்றது தான் என்னுடைய விஷயம். ஸோ தட் கைண்ட் ஆஃப் ஆன்சர்ஸ் யுவர் கொஸ்டின் ஆல்சோ, வெதர் தமிழ் கல்ச்சர் கேன் ஆல்சோ பி இன்ஃப்ளூயன்ஸ்ட் அண்ட் ஸ்டஃப் லைக் திஸ். Yeah. And I have to acknowledge this. Nariya movies papo, but when we see your movies, we experience a feeling that people are treated with respect. And it's not common in all the movies. So yeah, that is a compliment that I have to give you, especially the way the women are projected, and they, as people of substance and stuff like that. So I've always found that this appreciation comes, but I've always found it strange that maybe இது வந்து நம்ம பெருசாக யோசிக்க ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா மற்ற படங்கள் அப்படி இல்லாதனால தான் அது ஒரு ஸ்டாண்ட் அவுட்டாக சில விஷயங்கள் தோணுது அப்படின்றது. பட் இட் ஷுடன்ட் பி. ஐ திங்க் டுடே a lot of filmmakers are woke and they're sensitive, and they're making films where there are very good women characters, and women are shown with a lot of respect and stuff on screen. Yeah, I think today has changed a lot, I think. Yeah. Inikku vandu there's a great, not just today but in the last couple of years, there's a great shift towards reality based cinema. Ungaloda view and art should depict the reality that you are in, or should it depict the reality that you aspire for? Because நிறைய கொஞ்சம் நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கிற படம் வருது. of course it has got its role, but what is your take on this? இல்லை, எனக்கு வந்து அந்த லைஃப்பை தழுவி இருக்கிற விஷயங்களாக தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு தோணுது. அண்ட் that's a cinema that I'd like to watch also. இதுதான் நம்ம பார்த்துட்டே இருக்கோமே, இது ஏன் நான் போய் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சில பேர் இருக்காங்க. பட் ஐ திங்க் my films, if at all you're even talking to me, it's because 3 or 4 films people have identified with, they've gone through those emotions and they've liked to see that on screen, and ஒரு கனெக்ட் அவங்களுக்கு கிடைக்குது. இந்த கேரக்டராக நான் இருக்கலாம், மேபி ஐ கேன் aspire to be this character if not அப்படின்ற மாதிரி. and that's the films that I'd like to watch also. so even ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், it's unconnected to your actual question, but ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நம்ம பண்ணும்போது you will see films where people fly in the air, and you can't do that, right? If you hit somebody, nobody flies in the air. You can throw somebody on a train, the train himself will go backwards alla mari edupanga actually. So but there is an audience that's conditioned to liking that because they like the star. அந்த ஸ்டாரால் இது பண்ண முடியும், அந்த ஸ்டார் பண்ணால் ஓகே மச்சான் அப்படின்னு கூட அவங்க சொல்லுவாங்க. I don't believe in stuff like that. So நான் இது வரைக்கும் என் படத்தில் ஒரு ரோப் கட்டி ஒரு ஆர்டிஸ்ட்டை தூக்குனதே கிடையாது இது வரைக்கும். ஸோ ஐ கம்ப்ளீட்லி பிலீவ் இன் தட். ஸோ த ஃபைட் மாஸ்டர்ஸ் ஹேவ் அ ப்ராப்ளம் வித் மீ சம்டைம்ஸ் பிகாஸ் என் படத்தில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா ரிக்கிங், ஆக்டர்ஸ் ஃப்ளைங் அதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஸோ இதுதான் ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இப்படி இருக்கும்போது my stories, my screenplays, my dialogues are all about us, about people like you, about people like me. Most of the stories are about me only. My life என் லைஃப்பில் நடந்த விஷயங்கள், என்னுடைய வீடு, நான் பார்த்த பெண்கள், நான் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ், இவங்களை வச்சு தான் நான் வந்து ஆக்சுவலாக. ஸோ நான் யாரோ கூட ரீசனாக சொன்னாங்க, இதெல்லாம் முடிஞ்ச போது நீ படமே பண்ண மாட்டேங்க மச்சான் அப்படின்னு கூட கேட்டாங்க யார்ட்டோ. But it's not like that. I'll probably be inspired by some conversation that we've had, I'm saying. So I draw from people and I like to make films like that. That's all. So, but I think people need both. They need reality, they also need fantasy. Maybe that's why we have these fantasy mixed in our mythological stories. It feeds something in us. I think both has its place. Maybe it's like that. நீங்க ரீசெண்டா அட்மயர் பண்ண தமிழ் மூவிஸ்? டக்கு ஞாபகம் வரல மனுஷங்க. பட் ஓகே. Or any Tamil movie that you want to talk about that has inspired you? A lot of films are there. Other than that, recent எனக்கு தெரிஞ்ச I liked Aruvi. I remember Aruvi top of the yeah. And then I liked Pariyerum Perumal. I liked because it was a very interesting treatment of those characters. Okay. And it was like a very open sort of a conversation between somebody from here and somebody from there. I liked the way they dealt with that film. Kannum Kannum Kolayedutha is a film that I myself acted in. It's a very commercial space kind of a film, but within that there was a new director who was trying to do something interesting, I thought, so I liked that.
I myself acted in a film called Trance. I don't know if you saw it. It's a Malayalam film. It was a very bold take on what is happening around அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா இருந்துச்சு. That film was good. And of course Kumbalangi Nights and The Great Indian Kitchen is something that I really wish I had made, and why didn't we think of an idea like this அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு அந்த படம் பார்க்கும்போது. And I really hope men are not like that அப்படின்றது அந்த படம் பார்க்கும்போது நமக்கு தோணும். Please see the film and then probably we'll talk about it. So these are some of the films that comes to my mind. Okay. Yeah. And your wish for Tamil cinema, just like a one-liner. So I really wish the so-called stars would get off from that pedestal that is sitting on and make more real films. Because it's very difficult to convince a real story to a star, because they're still looking at அவங்களுடைய ரோல் என்னவா இருக்கும், அவங்களுடைய இமேஜ் இதில் கரெக்டாக இருக்குமா, அவங்களுக்குன்னு பூஸ்ட் பண்ணுற மாதிரி சில சீன்ஸ் இருக்குமா அப்படின்ட்டு நான் இது ஆங்ஸ்டியாக சொல்ல. See, my life goes on. I am working with a lot of people. But I really wish that because that will change the way the audience also sees cinema. And I really think the audience is changing. They're always evolving. எது கொடுத்தாலும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணி, இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு விஷயம் பண்ணால் கூட அவங்க அக்செப்ட் பண்ணி அதை ஏற்றுப்பாங்க அப்படின்னு தோணுது. ஆனால் இந்த இருக்கிற அந்த 6-8 ஆக்டர்ஸ் ப்ளஸ் அவங்கள சுற்றி இருக்கிற அந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு இது கொடுத்தா தான் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துட்டே இருக்காங்க. அண்ட் தேர் ஆல்சோ கண்டிஷன் டு லைக் தட். ஸோ ஹீரோ பறந்தாலும் நாங்கள் கை தட்டுவோம். நானும் கை தட்டியிருக்கேன், பிகாஸ் ஐ லைக் தட், ஐ லைக் டு see that, but I won't make something like that. So I wish they would just step down from that and look at more interesting material content, stories that will reach people like us. So okay. Yeah. Thank you so much. I have to acknowledge something here. எனக்கு தமிழ் சினிமாவில் யாரையும் தெரியாது. You are my window to தமிழ் சினிமா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் கௌதம் சாரை பார்த்தது வந்து இட் வாஸ் டு நரேட் அ ஸ்கிரிப்ட். எனக்கு ஃபோன் நம்பர் கிடச்சிட்டு அவரை மீட் பண்ணுறதுக்கு இட் வாஸ் லைக் அ 1 week டைம். அந்த 1 weekல என்கிட்ட ஒரு 3 சாரி சொல்லியிருப்பார். அது he couldn't commit to a time or he couldn't keep up the time that he committed for. அதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. இவ்வளோ மரியாதையாக இந்த ஸ்டேஜில் இருக்கவங்க நடக்கிறது it was very heartening. So thank you for being that respectful and you're genuine. Embarrassing, but thank you. But I meant it though. Okay, can we open the floor to the audience? Yes. So Hi sir, I'm Abhishek. ஸோ ஜிவிஎம் படம்னாலே ஒரு மாதிரி கிளாஸ், லவ், ஒரு மாதிரி இங்கிலீஷ் ஸ்டைல், அந்த மாதிரி படம் தான் ஜிவிஎம் எடுத்திருக்காருன்ற அந்த டேக்லைன்லேருந்து ஜிவிஎம் கிட்டேருந்து நாங்கள் ராவா ஒரு மாதிரி படம் எதிர்பார்க்கலாமா? ரானா என்ன மாதிரி படம் எதிர்பார்க்க? ஒரு மாதிரி கேங்ஸ்டர் ஃபிலிம் மாதிரி ஃபுல் லவ் ஜானர்லேயே எங்கள் ஜானர் பண்ணுற ட்ராவல் பண்ணுற மாதிரி பேசியிருக்காங்க. நான் காக்க காக்க படியிருக்கேன், கேங்ஸ்டர் ஃபிலிம் தான் அது. காக்க காக்க பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். How old are you? 18 சார் 21. அப்போ நீங்கள் பார்த்துருக்கலாமே அந்த படம். தட்ஸ் அ கேங்ஸ்டர் ஃபிலிம். பட் என்ன பிரச்சனை, லவ்னா உங்களுக்கு பிடிக்காதா? பிடிக்காதுன்னு இல்லை சார், அது அம்மையில் வேற ஒன்றும் இல்லை, அதனால் அது பேசுகிறேன். எனக்கு தெரியல, எனக்கு இதுதான் தெரியும், நான் பண்ணுறேன். நீங்கள் ரானா வெற்றிமாறன் நல்ல ஃப்ரெண்டு தான், அவர் படம் பாருங்கள். அதான் சார். ஓகே, தேங்க்யூ. ஏன்ட்டு ஏன் அவர் மாதிரி படம் எதிர்பார்க்குறீங்க? இல்லை சார், அந்த மாதிரி ஜானர் ஜிவிஎம் டச் பண்ண வரான்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன். But honestly, jokes apart, I'm trying. If something comes up like a stroke of luck or some lighting மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஐ எம் பாவக்கதைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ராவான ஒரு ஃபிலிம் தான். அதுலேயும் கூட நீங்கள் நடிச்சிங்க அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. ஸோ எல்லாரும் கேட்குற மாதிரி நான் போய் பிஹேவ் பண்ணுறது தான் என் லைஃப், என்னுடைய இஷ்டத்துக்கு நடக்காது. I'm trying, that's all, honestly. Thank you, sir. Yeah. Hi, sir. Hi. I'm Rahul. I'm not sure if you remember me. We met at the Phoenix Mall like a month back, and we took a picture over there. Who was I with? I think it was your daughter. I don't have a daughter. It was some girl. But I know I look a little old, so maybe anybody with me you think it's my daughter, but that's okay. Oh yeah, sorry. I didn't know that. Sorry. And, no worries. Yeah. I just wanted to say, joking, man. Yeah. Cool. So I just wanted to say I'm a big fan of your movies and the way how you portray women and all the other stuff. Like all of them have been talking about it, and I've been writing short stories and poems for like 4 to 5 years now, and it would be really great if I can get 2 minutes of your time after today, if I can talk to you about something, it might be possible. Yeah, sure. Cool, sir. No worries. Yeah. Thank you, sir. Thank you so much, sir. Hello, sir. I'm so excited to see you actually. Hi. ഒരു ചോദ്യം, can we expect a movie in Malayalam, like
இப்போ இந்த தமிழ் மாதிரி ஒரு மலையாள மூவி நீங்கள் பண்ணுவீங்களா? Yeah, definitely. I've been trying for 20 years now. See, I have a problem, I'll tell you. My name is Gautam Vasudev Menon. Okay, so Menon is not a caste or creed as far as I'm concerned. It's a family name, that's all it is. It is what my father named me. So people here think I'm Malayali, whereas I'm not, because my mother is Tamil, my father is Malayali. They themselves lived completely in Madras, they met here and all that. When I go to Kerala, they think I'm Tamil, they don't let me do a film there. So that's the issue that that's the issue I'm going through. So I've narrated all my scripts to Lal sir and people like Fahad and all. And I love working, I want to work with them. Hopefully it'll happen sometime very soon. Okay, thanks. And one more thing. இந்த ரொமான்ஸ் பண்ணும்போது இந்த ஃபீட்டில் தொட்டுட்டு இருக்கிற ரொமான்ஸு ஆக்சுவலி நீங்கள் தான் அது இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. இட்ஸ் ஆசம். இப்போ நீங்கள் உங்களோட லவ் ஸ்டோரிஸ்ல எல்லாம் அந்த மாதிரி சீக்வன்ஸ் லைக் கால் தொடுறது யூ ஹவ் பியூட்டிஃபுல்லி பிக்சரைஸ்ட் இட் அஸ் வெல். ஸோ வாட் இஸ் தட் தாட்? இல்லை நீங்கள் ஆசம் சொல்ல வரைக்கும் திட்ட போகிறீங்களா அப்படின்னு நினச்சேன் நான். So I've said this before. I think that's where every man should be, at a woman's feet. I personally believe in that. So, yeah. So great of you, sir. All the best for your future work, sir. Hello, sir. My name is Prapanja. Hi. So in the film Varnamayiram, அதில் வந்து ஸ்டோரி இருக்குது. அப்புறம் வந்து அந்த சாங்கில் வந்து என்னோடவா என் வீட்டுக்கு வைக்கும், என் வீட்டை பாருனே பிடிக்கும். So the song also gels with the movie and the lyrics also continues with the sequence. So how are you able to do that? So like I was telling Lakshmi, அது வந்து ஸ்கிரிப்டில் எழுதுனா தான் அது வரும். அந்த இடத்துல வந்து இங்கே ஒரு சாங், லவ் சாங் அப்படின்னு if I had moved out, அந்த லிரிக்ஸ் அங்கே வந்திருக்காது. ஸோ when I write the script, சீனாக எழுதி அதை மியூசிக்கலாக ட்ரீட் பண்ணும் அப்படின்னு நினச்சி அந்த இடத்துல ஒரு ட்ரெயினில் ஒரு பொண்ணை பார்க்கும்போது he gets these thoughts about her and he starts liking her and all that. ஸோ அந்த ஃப்ளோவில் இந்த மாதிரி லிரிக்ஸ்லாம் இருக்கணும். How will he convince this girl? What will he tell her? அப்படின்னு உட்காந்து பேசும்போது தாமரை came up with this concept, but I was able to inspire to bring out those lines from her. And like I said, ஒரு 10 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. எனக்கு இந்த இடத்துல இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி நான் அதை ஃபிட் பண்ணேன். And I think it's become very celebrated after that. So Thank you, sir. thank you. ஹலோ சார். நீங்கள் அவங்கக்கிட்ட பேசும்போது சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி டாப் ஆக்டர்ஸ்லாம் தேர் நாட் வில்லிங் டு கம் அண்ட் டூ OTT ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி. இப்போ புது அண்ட் அப்கமிங் ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறதுக்கு who are you excited for? I think this Arjun Das I really like. We've been talking also about something. Would you be able to give me like 3 or 4 names? Would you be able to give me like 3 or 4 names that you're really excited to see on the screen? Like young actors? Pure talent, yes. So I want to work with Dulquer. He's not really new as such, but I really want to work with him. I think he's very intense as an actor. He looks at very interesting films. Arjun Das, like I mentioned, is very, very open to any kind of film, and I think he's got a presence on screen. Other than that, I'm not able to think of any new names. உங்களுக்கு யாரா தெரியுமா புதுசா? I'm just excited to see you work with new people. I love to collaborate with you. There's nothing like stars oda work பண்ணனும் அப்படினா நினைக்கல. I look to work with everybody actually. So, yeah. I think you and Vijay Deverakonda will make a nice team. Yeah, we've met, but he's also a star now, so I don't know if he'll easily come down to working in smaller films. No, and stuff. one of the interviews la அவர் சொன்னாரு which director you want to work with none yours was the only name that he quoted. Okay, I'll remember that. So, yeah. ஹலோ சார். Hi. என் பேர் அறிவுக்கரசி. ஸோ நான் ஆழிங்கிற பேரில் வந்து கவிதைகள்லாம் இப்போ எழுத ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஐ ஹாவ் அ பேஜ் இன் இன்ஸ்டாகிராம். ஸோ தாமரை மேம் வந்து அவங்களோட பாட்டு நிறையா கேட்குறேன் அண்ட் ஆல்சோ ஐ எம் லுக்கிங் அப் டு ஹர். ஸோ ஒன் ஆஃப் தி ப்ரெஸ் மீட்ஸில் அச்சம் என்பது மடமேடா படத்தோட ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு there was a reporter who it's not a question, I just want to appreciate something you did. ஸோ மேம் கிட்டே ஒரு கேள்வி கேட்குறாங்க. she doesn't really understand, but அவங்க வந்து அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் அட் ஒன் பாயிண்ட் யூ கம் அப் டு த ஸ்டேஜ் அண்ட் யூ கைண்ட் ஆஃப் ஸ்டுட் அப் டு ஹர். ஸோ எனக்கு அதை பார்த்துட்டு ஐ ரியலி வாண்டட் டு கன்வே லைக் ஹேட்ஸ் ஆஃப். லைக் எல்லாரும் அதை பண்ண மாட்டாங்க. இட் டசன்ட் டேக் எவ்ரி ஒன் டு கம் அண்ட் ஸ்டாண்ட் அப் டு சம்மன் ஹூ ஆர் ஒர்க்கிங் வித் தெம். ஸோ நீங்கள் எப்படி உங்கள் கூட இருக்கிறவங்களோட ஒர்க் பண்ணுவீங்கிறது அந்த ஒரு சின்ன மொமெண்ட் அண்ட் வாட் எவர் யூ டிட் அதில் கன்வே ஆச்சு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் சார். அதுதான் கன்வே பண்ணேன். Thank you. It was really sweet of you to tell me. Thank you. ஹாய் சார். இப்போல்லாம் யாரை பார்த்தாலும் வலிமை அப்டேட் தான் சார் கேட்க தோணுது. அஜித் சார் கூட நெக்ஸ்ட் ஃபிலிம் இருக்கு. அதான் அவரே சொல்லிட்டாரு கேட்காதீங்க அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் கேட்க வேண்டியது நம்ம கடமை இல்லை சார். கேட்காம அதான் தப்பு. அவரே சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எப்படி கேட்கலாம்?
என்ன இருந்தால் மாதிரி நெக்ஸ்ட் ஃபிலிம் எப்போ சார் பண்ணுவீங்க? என்ன இருந்தால் மாதிரி இன்னொரு படம் எப்போ பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்களா? அதுவே வேட்டையாடு மாதிரி இருந்துச்சுன்னு தான் சொன்னாங்க நிறைய பேர். அது அவுட் ஆஃப் த வேர்ல்ட் மாதிரி இருந்துச்சு சார் ஃபார் மீ. ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் அனுஷ்கா சீக்வன்ஸ் அப்படியே கட் பண்ணிட்டா ஃபுல்லி மேட் ஃபார் அஜித் சார். இது நான் சொன்னது, நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. இல்லை சார், நான் ரீசெண்டாக சொன்னேன் அந்த ஃபஸ்ட் ½ அன் ஹவர் கட் பண்ணால் படம் நல்லாயிருக்கும் அப்படி. இல்லை நான் அது பார்த்ததில்லை. பட் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ஃபஸ்ட் ½ அன் ஹவர் வந்து அனுஷ்கா அப்படியே கட் பண்ணிட்டா கம்ப்ளீட்டாக அது ஒரு அஜித் சாருக்காகவே மேட் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்த வாட்டி படம் பண்ணும்போது எடிட் பண்ணுங்க என் படத்தை. ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். என்னுடைய ஒரு கேள்வி என்னென்னா, குறிப்பாக உங்களுடைய தமிழ் சினிமாவில் எல்லாமே உங்களுடைய படங்களில் வந்து அந்த பெண் கதாபாத்திரங்கள், அந்த ஹீரோயின்ஸை பற்றி சொல்லணுன்னு மாதிரி இந்த பொது சமூகத்தில் வந்து அந்த மாதிரி கேரக்டரை வந்து ரொம்ப பொது புதியில் வேறு மாதிரி பார்ப்பாங்க. பட் ஆனால் உங்களுடைய தொடர்ந்து உங்கள் படங்களில் வரக்கூடிய அந்த பெண்கள் வந்து ஒரு கன்வின்ஸ் ஆகக்கூடிய ஒரு இடத்துல வராங்க அப்படின்னும் போது வந்து அது வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் அதை எப்படி, அது சாதாரணமாக நடக்குதா இல்லைனா நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு? எனக்கு புரியல, கொஞ்சம் ஒரு வாட்டி சொல்லுங்கள். அதாவது உங்களுடைய படங்களில் வரக்கூடிய கதாநாயகங்கள், ஹீரோயின்ஸ் எல்லாருமே பொது சமூகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி தான் இங்கே விமர்சனம் பண்ணுவாங்க. குறிப்பாக அதுக்கு ரொம்ப ஆபாசமான பெயர்கள் கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் உங்களுடைய கதைகளை தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கன்வின்ஸ் ஆகுது அந்த கேரக்டர் இந்த பார்க்கும் போது. அப்போ நீங்கள் அது குறிப்பாக நீங்கள் வந்து அதை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருங்க. எல்லாமே குழந்தை இருக்கு அவங்களுக்கு, அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறாங்க, டிவோர்ஸி, சிங்கிள் மதர், இப்படிலாம் நிறைய இருக்குமோ அது எப்படி, எனக்கு ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சேன் இந்த கேள்வி. அது ஸோ நான் ஜென்ரலாக அந்த மாதிரி ஒரு டிஸ்பேரிட்டியாக எதுவுமே பார்த்ததே இல்லை. ஒரு உமன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். அண்ட் ஆல்சோ ஐ பின் இன்ஃப்ளூயன்ஸ் பை கேரக்டர்ஸ் லைக் தட். ஸோ நான் ஒர்க் பண்ண ஆக்டர்ஸும் இப்போது அவர் சொன்னார் இல்லையா, அஜித் சார்ட்ட இந்த மாதிரி ஒரு கதை சொல்லும்போது அவர் வந்து இல்லை நம்ம வேறு மாதிரி ஹீரோயின் வைக்கலான்னு அவரும் சொல்ல. ஸோ இட்ஸ் லைக் அ வெரி லைக் மைண்டட் டிஸ்கஷன். ஐ திங்க் வி ஆல் பிலீவ் in characters like that, and we want to show characters that have not been seen very usually on screen. அந்த முயற்சி தான். ப்ளஸ் இட் கம்ஸ் வெரி நேச்சுரலி. உண்மையிலே இது வந்து ரூம் போட்டு யோசிச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நினச்ச விஷயங்கள் இல்லை. அண்ட் ஐ ஹவ் பீன் இன்ஃப்ளூயன்ஸ்ட், ஐ ஹவ் மெட் விமென் லைக் தட், அண்ட் ஐ ஆல்வேஸ் தாட் இந்த மாதிரி கேரக்டர் ஸ்க்ரீனில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் தான் பண்ணது. தேங்க்யூ ஃபார் நோட்டிசிங் தட். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் ஃபார் யர் கலைமாமணி. ஐ எம் ஸோ ஹாப்பி. இன்னைக்கு காலையில் நியூஸ் பேப்பரில் பார்த்தேன். அண்ட் தேங்க்யூ. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் கிடச்சி. ஸோ எனக்கு 2 கேள்வி. ஃபஸ்ட்டு, உங்களுக்கு தமிழில் பிடிச்ச வார்த்தை என்ன? ஒரே வார்த்தைன்னு சொன்னால். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைங்களாம் உங்களோட ஆல்பமில் இருந்தால் வந்துச்சு. உலவிரவு, கூவை, அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங் ஃப்ரம் யோர் ஆல்பம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச தமிழ் வேர்டு இது ஃபர்ஸ்ட்? பச்சை கிளி முத்துச்சரம். ஓகே, த செகண்ட் ஒன், நான்-தமிழ் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் தமிழில் எழுதும்போது ஃபேஸ் பண்ணுற டிஃபிகல்ட்டிஸ் என்னென்ன, அது எப்படி ஓவர் கம் பண்ணுறது? சாரி, ஐ லாஸ்ட் யுவர் வாய்ஸ். நான்-தமிழ் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் தமிழில் எழுதும்போது, ஸ்கிரிப்ட் எழுதும்போது என்னென்ன கஷ்டப்படுறாங்க? லைக் இந்த இடத்துல பிளாக் பண்ணி போக முடியாத இடங்கள் எங்கெங்கே இருக்கும்? ஸோ ஐ எம் எக்ஸ்ப்ளோரிங் ஸ்கிரிப்ட் ரைட்டிங். ஸோ எங்கெங்கெல்லாம் ஐ மைட் லூஸ். பட் யூ ஸ்பீக் தமிழ்ல? ஐ ஸ்பீக் தமிழ். பட் இன்டென்ஸாக உங்களை மாதிரி கம்யூனிகேட் பண்ண முடியல. ஐ எடிட் எவ்ரி டைம் அண்ட் ஐ சி தட் அந்த ஐ வில் கோ பேக் டு மை ஓன் நேட்டிவ் டங். அப்போ ஐ வில் கிவ் அப் அண்ட் ஐ வில் ஸ்டார்ட் ரைட்டிங் இன் native. Illa, but that might become a style, that might become a trend, I'm saying. So don't stop the flow. As long as you're able to convey your thoughts onto paper. Okay. எனக்கு தெரிஞ்சு இப்போ என்னுடைய தமிழும் நீங்கள் நான் எழுதும்போது பார்த்தீங்கன்னா there are some people who tell me என்னங்க ஃப்ரண்ட்டில் வருது நீங்கள் பேக்கில் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்பாங்க. பட் somehow அது ஒரு ஸ்டைல்னு சொல்ல விரும்பல, பட் அது ஒரு ஃபார்மேட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உங்கள் எடிட்டிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஸோ ஆஃப்டர் ஒரு ரஃப் டிராஃப்ட் எழுந்ததுக்கப்புறம் how will you edit? ஆக்சுவலாக நான் ரொம்ப தப்பான எக்ஸாம்பிள் ஏன்னா நான் ஒரு 80% ஸ்கிரிப்டோட தான் ஷூட்டிங்கே போவேன். ஓகே. அண்ட் நான் இது வரைக்கும் செகண்ட் டிராஃப்ட்னு ஒரு எழுதுனே கிடையாது. வாவ். ஏன்னா நீங்கள் ரைட்டிங் அந்த ஸ்க்ரீன் பிளேயோட தியரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் டிராஃப்ட், தேர்ட் டிராஃப்ட்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. பட் நான் என் மைண்டில் வந்து அந்த ஃப்ளோவாக ஒரு படமாக ஒரு விஷயத்தை பார்த்து தான் நான் அதை எழுதுவேன். ஆக்சுவலாக இப்போ ஒரு கதை எழுதும்போது இது எங்கே போகும், அந்த ஃப்ளோ எங்கே போகும்னு எனக்கு தெரியாது. பிளாட் பாயிண்ட்ஸாக கூட நான் எழுத மாட்டேன். அந்த ஃப்ளோ ஒரு தியேட்டரில் உட்காந்துருக்கிற ஆடியன்ஸாக ஒரு ஃபர்ஸ்ட் வாட்டி படம் பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எனக்கும் அந்த ஃப்ளோ வந்து ஒரு இடத்துல போய் நின்றும். ஓகே. அதை போய் ரீவிசிட் பண்ணி அந்த செகண்ட் டிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்றது இது வரைக்கும் நான் யோசிச்சதே இல்லை. மேபி அப்படி பண்ணால் சில படங்கள் பெட்டராக வந்திருக்கலாம்.
I'm honestly accepting that, but I don't do that. ஸ்பெஷலி அந்த இன்டென்ஸ் கம்யூனிகேஷன் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு வெரி ஃபியூ டைரக்டர்ஸ் மணிரத்னம்க்கு அப்புறம் நான் உங்ககிட்ட தான் பார்க்குறேன். பட் த டிஃப்ரென்ஸ் இஸ் நீங்கள் நான் தமிழ் அண்ட் you're trying to prove very well. So அது No, thank you. It's a huge comparison, but I'm saying there are no rules. Generally, just go with the flow, and don't worry about the language. Adu chaste irundhalum sari, colloquial irundhalum sari, the whatever flow you're in, that flow is the best flow. Andra mari varalam. That's all I'm saying. Yeah. Thank you. Hello sir, I'm Tarun. Where do you see Tamil cinema growing in 5 years? ஏன்னா ஏன் கேட்குறேன்னா இப்போ நிறைய ஆஃப் பீட் சினிமா வந்துக்கிட்டு இருக்கு லேட்லி. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு ஆர்ட் ஹவுஸ் ட்ரெடிஷன் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன வரும்னு நினைக்கிறீங்களா? ஆர்ட் ஹவுஸ் ட்ரெடிஷன். See, இந்த ஆர்ட் ஹவுஸ் ஃபிலிம்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா எவ்ரிதிங் இஸ் ஆர்ட் ஹவுஸ் என்னை பொறுத்த வரைக்கும். எனி கமர்ஷியல் ஃபில்ம் ஆல்சோ இஸ் ஆர்ட் தான். ஸோ ஐ டோன்ட் ட்ரை டு செப்பரேட் an ஆர்ட் ஃபில்ம். It's just the filmmaker's mind. அது வந்து sometimes we'll appreciate it, sometimes we don't. இந்த பேண்டமிக்னால நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு in terms of content, in terms of remunerations of actors, எவ்வளோ ரீச், இன்னும் ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வர மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு டவுட்டில் தான் எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அந்த ஒரு ஈவெண்ட் ஃபில்ம் லைக் மாஸ்டர் வாஸ் அன் ஈவெண்ட் ஃபில்ம் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் தியேட்டருக்கு வந்தாங்க. பட் இன்னும் சில பேர் பார்க்கல. இப்போ எங்கள் வீட்டிலலாம் படம் பார்க்கணுன்னு அவங்களுக்கு தோணவே இல்லை தியேட்டருக்கு போய். அந்த சினாரியோனால நிறைய விஷயங்கள் நல்லதாக மாறிட்டுருக்கு அப்படின்னு தோணுது. ஸோ in 5 years from now I see lush green fields all very beautiful அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதான். Great. Thank you. Hi sir, Vignesh. Hi. So நடுநிசி நாய்கள்னு ஒரு படம். So what did you learn from that and when can we expect a similar movie? Not that I admired that movie, but it was a very brave attempt. So when can we expect something? நீங்களே எல்லாமே சொல்லிட்டீங்க அதில். இட் வாஸ் அ பிரேவ் அட்டெம்ப்ட். லாட் ஆஃப் பீப்புள் டென்ட் அட்மயர் த மூவி. அண்ட் விண்ணை தாண்டி வருவாய்க்கு அப்புறம் வந்தனால நீங்கள் இந்த படம் பண்ணீங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. பட் ஐ ரியலி திங்க் இட் வாஸ் வே ஹெட் ஆஃப் இட்ஸ் டைம். இன்றைக்கி வந்தால் இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு தோணுது எனக்கு. அதான். ஹாய் சார், ஐம் நிஹால். ஸோ இந்த பாவக்கதைகள்லேயே ஃபுல்லாக ஆனர் கில்லிங் பற்றி தான் போச்சு. லைக் உங்களோட இதில் வந்து அது ஒரு சீன் இருக்கும், லைக் சிம்ரன் மேம் வந்து அந்த பாப்பாவை தள்ளி விடுற மாதிரி. பட் அது ஒரு இமேஜினேஷன் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி தான் கேட்குறேன், லைக் ஒய் டென்ட் யூ கீப் இட் ஆஸ் அ ரியல் சீன் பட் ஆஸ் அன் லைக் அ தாட் ஆர் அண்ட் இமேஜினேஷனாக? இப்போ டவுன் சவுத்தில் இது எல்லாமே ரெகுலராக நடக்குது. அது ஏன் அது ஒரு ரியாலிட்டியாக இல்லாமல் நீங்கள் ஒரு தாட்டாக கொடுத்தீங்க? அது ரெகுலராக நடக்குது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளஸ் அந்த கான்செப்ட்குள்ளே ரொம்ப ஹெசிடெண்ட்டாக தான் நான் உள்ளே போனேன். அது லவ் ஸ்டோரிஸ் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் டிஸ்கஷனில் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஆனர் கில்லிங் அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ நான் தான் லாஸ்ட்டாக வந்து ஷூட் பண்ண போனேன். வெற்றி சார், விக்னேஷ், சுதானால் தே ஷார்ட் ஏர்லியர். அண்ட் நான் வெற்றிகிட்ட பேசிகிட்டே இருந்தேன், இந்த மாதிரி எனக்கு என்னென்னு பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு. அவருடைய கதையிலேருந்து ஒரு லீஃப் எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் நிறைய ஐடியாஸ்லாம் எனக்கு அமுச்சு வச்சார். வி டிஸ்கஸ்ட் அ லாட் அண்ட் ஆல் தட். சுதா சென்ட் மீ எ புக், இதை எடுத்து பண்ணுங்க அப்படின்ட்டு. பட் எனக்கு அதில் அதுக்குள்ளே இறங்குறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. மைண்ட் வாஸ் நாட் கரெக்ட். இது பண்ணும், எனக்கு என்ன இருந்தாலும் அது ஒரு நெகட்டிவாக தான் போய் சேரும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ எழுத ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தில் முடிக்கணும். இந்த ஹியூமன் மைண்ட் நம்ம எல்லாருக்குமே நிறைய எண்ணங்கள் இருக்குது. வாட் வி டூ வித் இட், டு வி கிராஸ் த லைன் ஆர் நாட் அப்படின்றதான் நம்ம லைஃபுடைய ஃபங்க்ஷனிங்கே ஆக்சுவலி. ஸோ அந்த ஒரு தாட்டில் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தாலும் இதுதான் எல்லாருமே சொல்லுவாங்க, தள்ளி விட்டு முடிச்சிடலாம். அது ரொம்ப தப்பான விஷயம், அது நினச்சே தப்பு அப்படின்ற மாதிரி நான் முடித்தேன். ஸோ வித்தின் தட் ஸ்பேஸ் அதுதான் ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபில்மாக இருந்துச்சு அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு. ஸோ தட்ஸ் வை ஐ டிட் தட். ஹலோ சார், என்னோட பேர் பாரா மயூரா. ஹாய். ஹலோ சார். எஸ், இப்போ நீங்கள் எடுத்த ஃபிலிம் எல்லாமே வந்து ஒரு யங் ஜென்ரேஷனை வந்து தாக்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சொன்னீங்க அறிவு வந்து ரீசெண்டாக உங்களுக்கு பிடிச்ச ஃபிலிம்ன்ட்டு பிகாஸ் த சோஷியல் இம்பேக்ட். அந்த மாதிரி ஃபிலிமை நீங்கள் வந்து அதிகமாக எடுக்கிறதுலையும் எங்களுக்கு தோணுது. ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் யூ டு டேக் சச் அ ஃபிலிம்ஸ் அண்ட் அதில் உங்கள் ஃப்ளேவரை ஆட் பண்ணணும்னு தோணுது. ஸோ வாட் இஸ் ஒப்பீனியன் ப்ளீஸ்? யா, ஐ வாண்ட் டு டூ தட் ஆல்சோ. கண்டிப்பாக நான் ஒரு 20 years ஆகிடுச்சு. சில கதைகள் சொல்லணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் தான் நான் படம் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் ஒரு படம் வந்து ஒரு பிரச்சனைனால ஒரு 2-3 படங்கள் பண்ணியிருக்கேன். ஒரு பிரச்சனை இருக்குது, சரி ஓகே இந்த படம் பண்ணி அதை சால்வ் பண்ணலாம், which is a wrong way to make a film. But I think now it's opened up a lot more. I'm ஒரு கிராஸ் ரோட்ஸில் மாதிரி தான் நான் நின்றுருக்கேன். நான் அங்கேயே ஒருத்தர் கேட்டார் தெரியுமா, I want to make லைக் நீங்கள் சொன்ன மாதிரி கான்டென்ட். ஐ ஆம் கொலாபரேட்டிங் வித் லாட் ஆஃப் ரைட்டர்ஸ். என்னுடைய ஒன் டைமென்ஷனல் தாட்டாக இல்லாமல் வேறு ரைட்டர்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா I can give it very good visual imagery அப்படின்னு எனக்கு தோணுது. So I am in that process right now actually. Yes sir, yes, we are expecting. Thank you. Thank you. உங்கள் படத்துலேயே பிடிச்ச படம் வாரணமாயிரம். அதில் 3 விதமான லவ் ஸ்டோரிஸ் சொல்லியிருப்பீங்க.
அதில் உங்களோட லவ் ஸ்டோரி ஒரிஜினல் லவ் ஸ்டோரி அது உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை நான் கேட்குறேன் சார், உங்களோட லவ் ஸ்டோரி இல்லை, நீங்கள் நிறைய படம் லவ் ஸ்டோரி பண்ணியிருக்கீங்க, எல்லா படத்துலேருந்து உங்களோட லவ் ஸ்டோரி நாங்கள் எதை பார்க்கலாம்? அது எது? என்னுடைய லவ் ஸ்டோரி தான் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹாய் சார். சார் வாரணமாயிரம் படத்துலேருந்து ஏதாச்சும் ஒரு சாங் ஒரு 2 லைன் பாடுங்க சார் எங்களுக்காக ப்ளீஸ். உங்கள் வாய்ஸில் சாங் கேட்கணும் சார் ப்ளீஸ். ரொம்ப ஈஸியாக பாடக்கூடிய பாட்டு வந்து அஞ்சலை தான். அவ என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து செவக்கு எம்மா வெத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல, அட இப்போ எனக்கு வேணும் அஞ்சல, அவ இல்ல நெருப்பு தானே நெஞ்சில. 5 lines போயிட்டு. தேங்க்யூ. நானே அவரை பாட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஐம் கிளாட் ஹி டிட் இட் ஃபார் அஸ். ஹாய் சார். இப்போது எல்லா ஃபீல்லையும் பார்த்தோன்னா அந்த நெகட்டிவிட்டிஸ்னு ஒன்று இருக்கும்ல, நெகட்டிவிட்டிஸ் இல்லைனா ரூமர்ஸ் அதெல்லாம் இருக்கும்ல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை பற்றி ஒரு ரூமர்ஸும் நான் கேள்விப்பட்டதில்லை. ஸோ ஏதாவது வந்திருக்கா, இல்லை நீங்கள் அந்த மாதிரி நெகட்டிவிட்டிஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை அப்படி ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கனாக்கா அது எனக்கு வடிவேலோட நிறைய கமெண்ட் ஒரு ஞாபகம் வருது, எப்படிலாம் சுற்றுறானுங்க பாரு அப்படின்ட்டு. இல்லை அதில் என்ன உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி? அது எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க தான் கேட்குறேன். ஏன்னா வெளியவும் வரல, ஐ மீன் அப்படி ஏதாவது நடந்திருக்கா இல்லை நடக்கவே இல்லையா? இல்லை அப்படி வந்தால் கூட இட் won't bother me. அதான் உண்மை. சரி, நான் ரிவ்யூஸ் படிக்கிறது இல்லை, இது வந்து ஒரு கான்ஷியஸ் டெசிஷனாக நான் எடுத்துனேன். ஏன்னா நான் ஒரு படம், நான் இது வேறு மாதிரி ஒரு பதில் சொல்கிறேன். நான் ஒரு படம் வந்து எனக்குள்ளே இருக்கிற தாட்ஸ் அது பெருசாக டிஸ்கஷன்லாம் போடாமல் ஒரு 10 பேர் கூப்பிட்டு பேசாமல் நானே எடுத்து பண்ணிடுறேன். அந்த டீம், அந்த சம்மந்தப்பட்ட ஆக்டர்ஸ் அவங்க மட்டும்தான் அதில் இன்வால்வாக இருப்பாங்க, அந்த ஸ்டோரியிலையும் அந்த ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸ்லேயும். ஸோ அந்த படம் அப்ரிஷியேட் ஆகலைன்னா அது வந்து என்னுடைய தப்பு தான். அண்ட் ஐ வாண்ட் மூவ் ஆன். தப்புன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். இட்ஸ் அ கிரியேட்டிவ் கால். அது கான்டென்ட் இஸ் கான் அவுட் இன் டு த வேர்ல்டு. ஒரு படமாக அது வெளியில் போயிருக்கு, ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டாக அது வெளியே போயிருக்கு. ஐ ஹேவ் டு மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். அண்ட் நான் இந்த படம் வந்து நான் கிரிக்கெட் விளையாடிருக்கேன், அடுத்த படத்தில் நான் ஃபுட்பால் தான் விளையாட போகிறேன், மறுபடியும் நான் கிரிக்கெட் விளையாட போகிறதில்ல. ஈச் ஃபில்ம் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ a very big filmmaker who I consider as my mentor told me, don't read reviews because whatever it is, it will affect your line of thought. You're doing well, go ahead in that flow. So நான் ரிவ்யூஸ் படிக்கிறது நான் நிறுத்திட்டேன். மற்ற படங்களோட ரிவ்யூஸும் நான் படிக்கிறது இல்லை. இப்போ வேற ஒரு ஃபில்ம் மேக்கரோட படத்தோட ரிவ்யூ, ஏன்னா ஐ டோன்ட் பிலீவ் தட் ஆர்ட் கேன் பி கிரிட்டிக்ட் or reviewed. I don't believe in that. ஏன்னா இட்ஸ் a filmmaker's thought process. Your thought process will be different from mine. ஸோ அந்த ஜோனில் இருக்கும்போது ஒரு ரூமரோ இல்லை வந்தால் கூட ஐ டோன்ட் ரியலி கேர் அபவுட் இட். நிறைய வந்திருக்கு, வேணால் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சார் ஹாய் சார், நான் ஜனனி. ஹாய். ஸ்மால் கொஸ்டின் சார், புக்ஸ் ஆர் மூவிஸ்? புக்ஸ். Hi sir, this is Shankar. Hi. Which was your toughest script? Toughest script in terms of writing or filming? Execution. To execute. Oh. I think toughest is a strong word. It was very interestingly put together. The working process is so beautiful. See, evlo tough-a irundhu adha if we master it, and there's one satisfaction la. Was Vinithandi Varuvaya working with Simbu. ஏன்னா நான் சிம்புவோட படமே பண்ண மாட்டேன்னு சபதம் எடுத்திருந்தேன் நான் ஆக்சுவலாக. ஒன் மீட்டிங் அண்ட் ஹீ கன்வின்ஸ்ட் மீ சேயிங் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ நம்ம அது பண்ணலாம். அண்ட் வி பிகேம் ரியலி லைக் டுடே ஐ ஒன்ட் திங்க் ட்வைஸ் டு டூ அ ஃபில்ம் வித் சிம்பு பிகாஸ் ஐ நோ வாட் ஹீ கேன் டூ இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா ஃபார் மீ. ஸோ ஒரு எனக்கு இது எப்படி போகும்னு தெரியாமல் ஒரு ஹீரோ உள்ளே கொண்டு வந்து ரஹ்மான் சாரோட மியூசிக் ஆன் தி அதர் ஹேண்ட் அதை வந்து பியூட்டிஃபுல்லாக ஃபில்ம் பண்ணணும். அண்ட் தென் த்ரிஷா and a new set of technicians like cinematographer Manoj's second film that was. So it was very interesting process. Romba or student mari da ulla pona. Every film is like that, but the way everything fell in place, the way we spoke, the way we discussed, adukaprom the last towards the climax already or Telugu version vera poit irundhu. And the producer vandu enakku vandu tragedy venda, adhaadu rendu per serlana the tragedy avanga mind la Telugu cinema porthu varaikum. So ivanga rendu per sernu அப்படினு சொல்லி அவங்க வேற ஒரு climax என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக வேற ஒரு கிளைமேக்ஸ் ரெடி பண்ணி என்னுடைய தமிழ் படத்தில் இதுதான். ஏன்னா அதை இன்ஸ்பிரேஷனாக அவன் வந்து அவன் லைஃப் எப்படி போச்சு, அவன் எப்படி ஒரு படம் பண்ணான், அந்த படத்தை அவங்க 2 பேர் உட்காந்து பார்க்குறாங்க. அதில் பார்த்த ஒரு ஹாப்பி விஷயம் வந்து
அவன் பார்க்குற ஒரு படம் தான் அப்படின்ற மாதிரி அந்த தின் லைன்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கான்செப்டாக இருந்துச்சு. பட் I think we did a really great job considering it's really liked and loved, and எனக்கும் ஒரு satisfaction இருந்துச்சு. So I think it's Vineet Andi Varuvaai. Sir, one more question. If Trisha didn't play the role of Jessie, who else could? No, I think looking back now, Trisha Dham. I can't see anybody else in that space. Yeah. Good morning, sir. My name is Hari. I was unfortunate to miss your session, but I have a question. In the Achammanbada Madameda song, la Rasali song, la they'll go to a couple of old people's house, and on the hospitality la nama culture, like Tamil culture காமிச்சிருப்பீங்க. That is very beautiful, thought wise ஆகட்டும், with what they did in a screening சரி. Can we expect a film where the whole storyline goes beyond on the sort of our culture, on the environment la? Have you ever asked this question if you want to do something? I've asked that question to myself, and that's happened to me actually. So those moments and all, while I was in college, I used to ride a lot, travel a lot, and that has happened to me. அதனால தான் அதை வச்சேன். And அந்த ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு ஜேர்னி ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நிறைய நான் யோசிச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் அச்சம்ஸ் ஸ்கிரிப்டில் அந்த இடத்துல இன்னும் 2-3 விஷயங்கள் இருந்துச்சு ஆக்சுவலாக. பட் we couldn't do it. We came back to film one portion of that scene actually much later because of Simbo's dates and where issues எல்லாம் இருந்துச்சு. I don't want to talk about that, but that's an interesting question because அந்த zone explore பண்ணணும் நிறைய நான் யோசிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு அதே படத்தில் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது நைட் மிட் நைட்டில் வீட்டுக்குள்ளே சாப்பிட்றது, இஃப் யூ கேன் ஷோ இட் பியூட்டிஃபுல்லி, அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே தமிழ் கல்ச்சருக்குள்ளே நடக்கிற விஷயமா ஐ ஹோப் யூ would be able to show it much more beautifully. So as a fan, it's a desire that I'm asking this question to. Thank you. I'll try. சார், நீங்கள் ஒர்க் பண்ணுற டேரக்டர்ஸும் நீங்கள் நடிக்கிற படங்களும் would you be like-minded with those directors? Like உங்கள் நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து ருத்ர தாண்டவம் நினைக்கிறேன் கமிட் பண்ணியிருக்கீங்க. His last movie was most criticized. It was politically incorrect. உங்கள் படங்கள் அப்படி இருக்காது, பட் ரெண்டுக்கும் ஒரு முரண்பாடு மாதிரி இருந்துச்சு. அவரோட லாஸ்ட் ஃபிலிம் பார்த்து சொல்கிறீங்களா, இந்த கதையை மட்டும்தான் கேட்டிங்களா, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது. இல்லை, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட்லி அந்த படம் இன்னும் நான் கன்ஃபார்ம் பண்ணல, ஒரு டிஸ்கஷன் தான் போயிட்டுருக்கு. அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அவர் என்கிட்ட சொன்ன கதையில் நீங்கள் சொல்கிற எந்த விஷயமும் இல்லை. அவருடைய ஃபஸ்ட் படம் நான் பார்க்கல. நானே நடுநிசி நாயகன் ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதனால் ஒரு ஃபில்ம் மேக்கரை அவருடைய ஏர்லியர் ஒர்க்கோட ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் எனக்கு தோணுது. மற்றபடி அவருடைய பர்சனல் ஸ்பேஸ், அவருடைய ஐடியாலஜிக்குள்ளே நான் போக விரும்பலை. இந்த படத்தில் அவர் சொன்ன கதையில் நீங்கள் நினைக்கிற அந்த விஷயம் எதுவுமே அவர் என்கிட்ட சொல்லலை. எனக்கு நான் ஃபுல் ஸ்கிரிப்ட் கேட்டிருக்கேன், எல்லா சீன்ஸுமே நான் கேட்டிருக்கேன். எனக்கு அது என் மைண்டு கரெக்டுன்னு பட்டுச்சுன்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேன், இல்லை பண்ண மாட்டேன், அவ்வளோதான். ரீசெண்ட் டைம்ஸில் மோஸ்ட் ட்ரால்டு திங்னா அதுதான் உங்களுக்கு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஜிவிஎம் ஃபிலிம் மேக்கராக எந்த கிரிட்டிசிசமும் இருக்காது. ஒரு ஆக்டராக பண்ணும்போது அவர் பண்ணுற படங்கள் சூஸ் பண்ணுறது, நீங்கள் சொன்ன பாவக்கதைகள் உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபிலிம்லேயும் அந்த மாதிரி கிரிட்டிசிசம் வரும். அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க அதெல்லாம் பார்த்து. I don't give a damn. Hello, hi sir. No, yeah. Hello, hi sir. Hi. என் பேர் யுகேந்திரன். நான் ஆஸ் எ டேரக்டர் நான் உங்களை மூவிஸில் பார்த்துருக்கோம். வண்டர்ஃபுல் டேரக்டர். பட் ஆஸ் அன் ஆக்டர் லைக் அந்த ஜேர்னி பற்றி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். லைக் ஹவ் யூ டுக் ஆக்டிங், தென் இப்போ எப்படி போயிட்டுருக்கு ஆஸ் எ ஸ்கேல், அதை எப்படி பார்க்குறீங்க ஒரு ஆக்டரோட ஸ்கேல்? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த ஆக்டர் ஜேர்னி? இல்லை, ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்கு. நான் ரொம்ப ரிலக்டண்ட்டாக தான் இறங்கியிருக்கேன். பிகாஸ் see earlier also there were some offers and calls and all, but I didn't want to. I don't think like an actor in the sense I don't wake up every day thinking I'm an actor அப்படி நான் நினைக்கிறது இல்லை. I don't think actors also think like that. என்னுடைய படங்களில் ஒரு செலிப்ரேஷனாக தான் நான் ஒரு ஃப்ளீட்டிங் அப்பியரன்ஸ் நான் பண்ணியிருக்கேன். சும்மா இந்த சீனில் அவர் கூட இருக்கலாம், கமல் சார் பின்னால் இருக்கணும், இல்லை அஜித்துக்கு இருக்கணும், அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். பட் நான் 2 பண்ண அந்த பெரிய படங்களும் வந்து அந்த க்ரூக்காக தான் மெயினாக நான் பண்ணேன். இட் வாஸ் லைக் அ டோர் ஓப்பனிங். அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, கொஞ்சம் ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் இருந்துச்சு எனக்கு அந்த டைமில். ஸோ அன்வர் ரஷீத், ஃபஹத் ஃபாசில் இவங்களாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இட் வாஸ் லைக் ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஃபில்ம் மேக்கிங் வைஸ். அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, எப்படி லைட் பண்ணுறாங்க, எப்படி டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு. இட் வாஸ் ஆல்சோ லைவ் சவுண்ட், லைக் சிங்க் சவுண்ட் ஆன் லொக்கேஷன். தேர் வாஸ் நோ டப்பிங் லேட்டர். என்னுடைய ஒரு படத்துலையும் நான் அந்த மாதிரி பண்ணதே இல்லை. அண்ட் ஐ டோன்ட் ஃப்ளூயன்ட்லி ஸ்பீக் மலையாளம். ஸோ முன்னாடியே லைன்ஸ் எல்லாம் கேட்டு ரெடியாகி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு காலேஜுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல்டில் தான் நான் போனேன்.
அண்ட் ஃபஹத் வாஸ் தேர் அண்ட் டு வாட்ச் ஹிம் பெர்ஃபார்ம். அதுக்கப்புறம் நான் என்னுடைய சீன் டைரக்ட் பண்ணும்போது ஐ டோல்ட் அ சர்டன் ஆக்டர் இப்படி பண்ணலாமா அப்படின்னு. ஏன்னா அவர் ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே ஃபுல் சைலன்ஸாக வேற ஒரு ஜோனுக்குள்ளே போயிடுவார் அந்த சீனுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி. அது அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது வே சைலன்ஸ் அப்படின்னு அப்படின்னு கத்தணும்னு தோணவே தோணாது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்லி அவருடைய மூடில் தி என்டையர் யூனிட் பிகம் சைலண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு டிசிப்ளின்டாக ஒர்க் பண்ணாங்க. அண்ட் கண்ணும் வாஸ் அ நைஸ் க்ரூ. அவங்களும் ரொம்ப டாகடாக என் பின்னால் வந்து கேட்டே இருந்தாங்க. ஸோ ஐ செட் ஓகே அந்த டேரக்டருக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த லாஸ்ட் சீனை வந்து அவங்க படம் ஷூட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப எக்ஸ்டெண்டாக சொன்னாங்க. நான் சொன்னேன் தேசிக் இந்த சீன் சொல்லியிருந்தேன்னா நான் ஃபஸ்ட்டே இந்த படத்துக்கு ஓகேன்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ தீஸ் 2 எக்ஸ்பீரியன்ஸஸ் வேர் குட். அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் கூட ஒரு படம் நான் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பட் ஐ டோன்ட் லுக் ஃபார்வர்ட் டு இட். எனக்கு வந்து இன்னும் ஆக்டிங் ரோல்ஸ் வரணும் அப்படின்றது நான் அப்படி யோசிக்கல. ஏன்னா ஐ ஹேவ் மை ஓன் ரைட்டிங் அண்ட் இப்போ குவீன் கூட டைரக்ட் பண்ண போகிறேன் இன்னும் கொஞ்சம் நாளில். அண்ட் தென் my films are also happening. So I don't think like an actor. I don't want to be an actor. But if something good comes up, if Vetrimaran கூப்பிட்டாருன்னா நான் நோன்னு சொல்ல மாட்டேன். Because I want to be in that space. மணி சார் கூப்பிட்டாருன்னா நான் நோன்னு சொல்ல மாட்டேன். I'm not pitching, but I'm just saying. Yeah. About பாவக்கதைகள் பற்றி லைக் நீங்கள் அதை நீ டைரக்ட் பண்ணி நினச்சிங்க பாவக்கதைகள் பற்றி? அது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா சிம்ரன் கூட நடிக்கணும். இட்ஸ் a last minute choice actually. ஏன்னா somebody I had wanted. அதுக்குள்ளேயே நம்ம இந்த கோவிட் டாக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. We shot on March 13th in Madurai. And 11th or 12th the actor told me that கொஞ்சம் பயமாக இருக்குது வெளில வரத்துக்கு இந்த மாதிரி டாக்லாம் வர ஆரம்பிச்சிச்சுல. ஸோ லாஸ்ட் மினிட்ல ஐ ஜஸ்ட் டிசைட் ஓகே லெட் மீ ஜஸ்ட் டூ இட் மை செல்ஃப் அப்படின்னு. அவங்க கூட நடிக்கிறது ரொம்ப அது மட்டும்தான் நான் கொஞ்சம் பயந்தேன். ஏன்னா ஷீஸ் அ மான்ஸ்டர் ஆன் கேமரா ரைட். ஸோ பட் ரொம்ப பேசி ஒரு கலந்துரையாடி தான் பண்ணோம். I'd give myself 5 on 10 for that performance actually. How much would you give me? No sir, I just asked you. Okay. Thank you so much sir. All the best sir. So I also had a very similar story, like journey. I didn't learn Tamil when I was in school. I learned it. I started learning it in college. What are some of the books that you would recommend to me that you have to read it? If I want to become a writer, I also write on the lines like 4 to 5 books that I have to read to become a better writer, or just like story wise, what are some of the best books that you've read in Tamil? There are a lot of books. Offhand, I think you can start with the Tirukkural, I think. Okay. விஜயகுமார் வணக்கம் சார். சார் நீங்கள் சினிமாவுக்கு உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் ஆசைப்பட்டு தான் நீங்கள் வந்தீங்களா சார்? இல்லைங்க. ஏன் சார்? அவங்க ஏன் ஆசைப்படலன்னு கேட்குறீங்களா? ஆமாம் சார். அவங்க சினிமா சம்மந்தமே இல்லை. அவங்க படங்கள் பார்ப்பாங்க. இப்போ உங்களை மாதிரி ஆடியன்ஸாக இருக்கீங்களே, ஏதாவது நல்ல படம்னா தியேட்டருக்கு போவாங்க. வீட்டில் நிறைய படங்கள் பார்ப்பாங்க, சாங்ஸ் கேட்பாங்க, கான்ஸ்டண்ட்டாக மியூசிக் வீட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸ்கூல் படிக்கும்போது நான் ரொம்ப கிரிக்கெட் நிறைய ஆடுவேன். ஆக்சுவலாக படிப்பை விட கிரிக்கெட்டில் தான் நிறைய இருந்தேன். ஸோ அவங்க வந்து ஒருவேளை கிரிக்கெட்டராக வருவான் போல இருக்குது அப்படின்னு சின்னதாக பேசினாங்க. அதில் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஸ்கூலில் 12th முடித்தோடனே இன்ஜினியரிங் பண்ணுறா அப்படின்னு அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி நான் போய் இன்ஜினியரிங் சேர்ந்தேன். ஆனால் அதுக்குள்ளே எனக்குள்ளே ஒரு ஃபில்ம் மேக்கர் ஆகணுன்றதை நான் அவங்கள்ட்ட சொல்லலை. ஸோ காலேஜ் முடிஞ்சு வெளியே வந்து அவங்கள்ட்ட சொன்னதுக்கப்புறம் இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, யூ டூ வாட் எவர் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் ஃபில்ம் மேக்கர் ஆனேன். ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் பண்ணுங்க சார். பண்ணலாம். ஓகே சார். Recent time once Karthik Dial said again. Sorry? Karthik Dial said again. That was some was criticized or some more troll பண்ண முடியவே எல்லாமே இருக்கலாம். The basic thing VTV வந்து after that breakup they are continuing it relationship அப்படிங்கற நீங்க அதை எடுத்துருந்தீங்க. அப்படி இருந்துச்சு. அது அப்படி இல்லை. What is that? That's why I'm asking. அதான் அந்த ட்ரோல் பண்ணவங்களுடைய மனநிலையை யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. They are not continuing any relationship or anything like that. Whether they can be continuing, right? It's not, I mean, I don't know if there are kids here. I don't want to say. சொல்லுங்க. The today's topic is with the romance. So without a romance, they can be continue that relationship, right? I didn't see it as romance also. It's not love. It's not, I mean, it's not romance or it's not a relationship in that sense. I thought it was a very beautiful thing. Yeah, that is what where two people are connecting. It's not a kalla kadal where a புருஷனுக்கு தெரியாம அவ பேசிட்டு இருக்கான்ற மாதிரி விஷயம் கிடையாது. Yeah, why cannot we? And they are in that space. She's given him that space to talk to her anytime that he wants to. Yeah. And if you see Vinith and Varuvaya part 2 which will be made next year, you will know why that conversation happened. இது ஒரு sneak peek தான், அவ்வளவுதான். Hi sir. Hi. இளையராஜா சாரோட நெக்ஸ்ட் எப்போ படம் பண்ணுவீங்க? ஏன்னா நீதானே என் பொன் வசந்தம்ல உங்கள் 2 பேரோட காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ எப்போ எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி? எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த ஜோனில் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஒரு ஸ்டோரி எனக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் சார்கிட்ட போவேன். ஆல்சோ இன்னொன்று என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, என்ன தான் எல்லோரும் உங்கள் சில மூவிஸை கிரிட்டிசைஸ் பண்ணாலும் ஆனால் உங்கள் படத்தில் எந்த பாட்டுமே சோட போனதே இல்லை. எல்லா பாட்டுமே ஹிட்டாக இருக்கும்.
நீங்கள் எந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணாலும் அவங்கள்ட்டேருந்து மியூசிக் கரெக்டாகவே வாங்கிடுவீங்க. ஸோ அது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அடுத்து இளையராஜா சாரோட படம் பண்ணால் நல்லா இருக்குன்றது. தேங்க்யூ. ஹாய் சார், ஐம் ஷோபி. எனக்கு தமிழ் மூவிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து டைரக்ஷன்லாம் கேபி சார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் 90s கிட் தான், பட் எனக்கு 80s மூவி தான் ரொம்ப பிடிக்கும். சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் அதில் நல்லாவே பார்க்கலாம் நம்ம. அது மாதிரி நான் உங்களையும் பார்க்குறேன். நீங்கள் அந்த மாதிரி இனிமேல் எப்படி பண்ணுவீங்க? கேபி சார் மாதிரி புதுசாக ஏதாவது அவங்க உமன்ஸ்க்கு நிறையா இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்களா? ஹீரோஸ் மட்டும் இல்லாமல் ஹீரோயின் விமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன். ஐ ஆல்சோ லைக் தட் ஜானர். அண்ட் அந்த டைமில் என்ன சப்ஜெக்ட் ஒன்று மைண்டுக்கு வருதோ, பட் ஐ லைக் த ஐடியா அண்ட் எஸ் ஐ வுட் லைக் டு மேக் தோஸ் ஃபிலிம்ஸ். ஹாய் சார், ஐம் கீர்த்தனா. என்னோட ஃப்ரெண்ட் பவித்ரா. இவங்க உங்களோட பெரிய ஃபேன், பக்தர். நீங்கள் போடுவீங்க இல்லையா காப்பு, ஷர்ட், ஷூஸ், அந்த லவ், எக்ஸ்ட்ராடினரி லவ், அப்புறம் ஃபீட் டச் பண்ணுறது, அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ் உங்கள் ஃபிலிமில் இருக்க எல்லா டைலாக்ஸுமே ரொம்ப ஞாபகார்த்தமாக எல்லாமே ஒரு லைன் கூட விடாமல் சொல்லுவாங்க. இப்போ உங்களை பார்த்துட்டு வாயடிச்சு போய் உட்காந்துருக்காங்க. அவங்க சார்பாக நான் ஒரு கொஷின் கேட்குறேன். வினை தாண்டி வருவாய ஃபிலிமில் வந்து உங்களுக்கு நடந்த ஒரு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு மெமரி ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? நிறைய விஷயங்கள் உண்மையிலே அந்த ஆலப்பியில் ஷூட் பண்ணும்போது அந்த போட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும், வேறு அந்த மணிப்பாயா சாங்கோட ஓப்பனிங்கில் அந்த செவரேறி குச்சி அந்த வீட்டுக்குள்ளே வந்து அந்த பொண்ணுகிட்ட வெரண்டாவில் பேசி திருப்பி செவரேறி குச்சி அந்த போட்டில் சிம்பு போவார் இல்லையா, அது பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுல்ல. நிறைய வாட்டி நாங்களாம் தண்ணிக்குள்ளே விழுந்தோம் ஆக்சுவலி. அது வந்து ஒரு ஃபுல் லேக், அது ஆக்சுவலாக பேக் வாட்டர்ஸ் மாதிரி ஒரு லேக் அது. அண்ட் அதில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது மூன் லைட் மாதிரி ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லைட் மேலே ஏற்றி, ஸோ கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப ரசித்து ஒர்க் பண்ண மூமெண்ட்ஸ் தான் அது. அதில் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது, நான் தமிழ்னால அது சொல்லணுன்னு வேறு நினைக்கிறேன். அதில் வந்து த்ரிஷாவும் சிம்புவும் அந்த வெராண்டாவில் யாருக்குமே தெரியாமல் மீட் பண்ணுவாங்க. அவங்க வெளில வருவாங்க, அவர் இப்படி பார்த்துட்டு இருப்பார், அவங்க பின்னால் வந்து வருவாங்க, இப்படி திரும்புவார். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ப்ராமிசஸ் ஆர் மென்ட் டு பி ப்ரோக்கன் அப்படின்றது தான் அந்த லைன் ஆக்சுவலாக. நீ சர்ச்சில் வந்து வாவ் எடுத்தல, ஸோ ப்ராமிசஸ் ஆர் மென்ட் டு பி ப்ரோக்கன்ற மாதிரி ஒன்று வரும். ஸோ சிம்பு என்ற ஸ்பாட்டில் வந்து பிரதர் இதெல்லாம் நிறைய பேருக்கு புரியாது, ப்ராமிசஸ் ஆர் மென்ட் டு பி ப்ரோக்கன் தமிழில் மாற்றலாம். ஸோ தமிழில் இதுக்கு ஈக்குவலண்ட்டே கிடையாது. ஈக்குவலண்ட்னா அப்படி நம்ம கொலோக்கியல் ஸ்பீச்சில் அது கிடையாது. ப்ராமிசஸ் ஆர் மென்ட் டு பி ப்ரோக்கன். இல்லை நான் வந்து ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட்டில் வந்து சத்தியம் பண்ணுறதே உடைக்கிறதுக்கு தான் அப்படின்ட்டாரு. பட் நம்ம ரெகுலராக பேசும்போது நம்ம அந்த மாதிரி பேச மாட்டோம்ல, சத்தியம் பண்ணுறதே உடைக்கிறதுக்கு தான் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து ஹீ டிட் இட் அண்ட் ஐ செட் ஓகே ஃபைன். ஆனால் அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல ஒரு டயலாக் வாய்ஸ் ஓவராக வரும். அவர் வந்து அந்த பொண்ணு அவர்கிட்ட போயிட்டாங்க, ஹீ இஸ் அலோன். அந்த கேமராமேன் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துக்கு போய் ஒரு ஆஃபீஸில் பேசிகிட்டு இருப்பார். அங்கே இட் ஃபெல்ட் லைக் அ ஒன் வே டிக்கெட் டு ஹார்ட் பிரேக் சிட்டி அப்படின்னு ஒரு லைன் இருக்குது. அவன் என்னை விட்டு போனது வந்து ஒரு ஒன் வே டிக்கெட் டு ஹார்ட் பிரேக் சிட்டின்னு நான் எழுதியிருந்தேன். பட் இதை தமிழில் மாற்றலான்னு உட்காந்தாரு, மாற்றவே முடியல. ஃபைனலாக அந்த டயலாக் தான் படத்தில் வந்துச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ் when you ask me. Some things can be changed, some things cannot be changed அப்படின்னு தோணுச்சு. பியூட்டிஃபுல் மூவி சார் இது. தேங்க்யூ. You can sit down, be comfortable, you can ask. உங்களை பார்த்ததே ரொம்ப பெரிய அதிர்ஷ்டமாக நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் ஸ்டைலில் மூவிஸ் பண்ணுறது தான் அது எப்போவுமே அழகாக இருக்குது. அது எப்போவுமே அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் சார். தேங்க்யூ. That's really sweet. வணக்கம், நான் ஒரு போயட், சல்மா என்னோட பேர். தெரியும். நம்ம ஏற்கனவே மீட் பண்ணியிருக்கோம். தாமரைகிட்ட நிறைய பேசியிருக்கேன். அதாவது ஸ்பெஷலாக உங்களுடைய படங்களில் ஒரு எப்போவுமே ஆண்கள் டாமினேட் பண்ணக்கூடிய அந்த லிரிக்ஸை வந்து அவங்க அடுத்து தளத்துக்கு கொண்டு போனதில் ரொம்ப முக்கியம். உங்கள் பாட்டும் சரி, அதில் உங்கள் படங்கள்லேயும் சரி, ஒரு பெரிய ஒரு ரோலில் தமிழ் போயட்ஸுக்கு ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரீச் கொடுத்துருக்கீங்க. அவங்க சொல்லுவாங்க வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஏன் வந்து நிறைய எழுதலாமே அப்படின்னு சொல்கிறப்போ சில டைரக்டர்ஸ், சில மியூசிக் டைரக்டர்ஸ் மட்டும்தான் என்னால் பண்ண முடியும், ஹாரிஸ் அப்புறம் நீங்கள் அப்புறம் ரஹ்மான் இது மாதிரி தான் பண்ண முடியுதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் ரொம்ப ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் வந்துட்டு. ஏன்னா சினிமான்றது ஆண்களுடைய உலகமாக தான் இன்றைக்கி வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. அதுவும் அந்த பாடல் எழுதுறதுல வந்துட்டு ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற இடத்த அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதில்ல. பல வார்த்தைகள்லாம், மோசமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி தான் பாடல்கள் நிறைய வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போது ஒரு
ஹானர் பண்ணுற மாதிரியான ஒரு இடத்துல வந்து அந்த பொயட்டை நீங்கள் வச்சுருக்கீங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கா. தேங்க்ஸ். தேங்க்யூ மேம். உங்கள்கிட்ட வர்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அண்ட் நீங்கள் சொல்கிறது ரொம்ப உண்மை. நான் பேசுகிறதில்ல அதை பற்றி. உண்மையிலே வந்து அவங்க சொல்கிறது ரொம்ப கரெக்டு. சில டைரக்டர்ஸ் கம்ஃபர்டபுளாக மட்டும் இல்லை, சில டைரக்டர்ஸ் தான் அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா எதுக்கு ஒரு உமன் லிரிசிஸ்ட் நம்ம போகணும் அப்படின்றது அவங்களுடைய மைண்ட் செட்டு. அவங்க அன்கம்ஃபர்டபுளாக இருக்காங்களா, இல்லை ஒரு உமனுடைய தாட்ஸ் எதுக்கு நமக்கு வேணும் அப்படின்றது தான் கிட்டத்தட்ட 90% அப்படி தான் இருக்காங்க. அது உண்மையிலே ஷாக்கிங்கான விஷயமாக தான் எனக்கு இருக்கும். நிறைய பேசியிருக்கோம் அதை பற்றி. ஸோ அந்த ஒரு 10% இருக்கிற ஒரு 3-4 டைரக்டர் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் ரஹ்மான் சார், ஹாரிஸ் எல்லாம் வந்து நான் சொல்கிறதுனாலையும் அவங்களும் கேட்பாங்க, அவங்க வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ தேங்க்யூ பட் ஃபார் யுவர் வேர்ட்ஸ். எப்போவுமே எங்ககிட்ட எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க, சினிமாவுக்கு ஏன் எழுத மாட்டேன்றீங்கன்ற ஒரு வார்த்தை எப்போவுமே எங்கே போனாலும் கேட்பாங்க. அப்போ அந்த ஸ்பேஸ் இல்லைங்கிறத வந்து நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் அந்த ஸ்பேஸை கொடுக்கக்கூடிய இடத்துல சில டைரக்டர்ஸ் இருக்காங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹாய் சார், ஐ எம் நிலா. சார், நீங்கள் ஃபிலிம் மேக்கராக இல்லைன்னா வேறு எந்த ஃபீல்டு சூஸ் பண்ணியிருப்பீங்க? வீட்டில் வந்து என் பசங்களை பார்த்துட்ருப்பேன் நினைக்கிறேன். ஓகே சார். சார், ஒன் மோர் கொஷின். உங்களோட ஃபிலிமில் உள்ள டைலாக்ஸ் எல்லாமே எப்படி சார் எடுக்கிறீங்க? எக்ஸாம்பிள், அந்த ட்ரெயின் சத்தத்தை விட என்னோட ஹார்ட் பீட் சத்தம் தான் வேகமாக கேட்குது அப்படின்றது இப்போ எனக்கு கேட்குது சார். ரியலி எப்படி அந்த மாதிரி ஒரு டைலாக்லாம் வைக்கிறீங்க? எல்லாம் அப்படியே வர்றது தான் சார். சார், என் நேம் ஒரு டைம் சொல்லுங்கள் சார். நிலா. நிலா. தேங்க்யூ சார். Okay. So when you're working with multiple music directors, so how much of yourself or theirs, the thought process and the approach you have to change? How challenging do you find it? And do you do any additional things like for while working on the background scores or something? Because I heard like for Minale, like yourself and Harris, you roamed around the streets of Chennai in a bike for each of the background scores. So what is the additional effort you? இல்லை, ஸோ அது நான் ஈகோயிஸ்டிக்காக சொல்ல, பட் என்னுடைய தாட் ப்ராசஸ் ரொம்ப மாறக்கூடாது அப்படின்றனால தான் இந்த மியூசிக் டைரக்டர்ஸோடு நான் ஒர்க் பண்ணுறேன். அங்கே போகும்போது தே கிவ் யூ ஸ்பேஸ் டு டாக். அவங்க வந்து சொல்லுவாங்க, உங்களுடைய தாட்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. ஜானர் ஆஃப் மியூசிக் வரைக்கும் நான் ரஹ்மான் சார்கிட்ட பேசியிருக்கேன், இப்படி இருக்கலாம் இல்லை இப்படி போகலாமா அப்படின்ட்டு. அண்ட் தென் ஐ லீவ் இட் டு தெம். அதுக்கப்புறம் போய் ஒரு இது வரைக்கும் ஐ பீன் லக்கி அண்ட் பிளெஸ்ட். ஒரு டியூன் கூட நான் வந்து ரிஜெக்ட் பண்ணியோ இல்லை வந்து இது வேண்டாம் எனக்கு இன்னொரு டியூன் கொடுங்கன்னு இது வரைக்கும் எந்த மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர்ஸ் இது வரைக்கும் நடந்ததே இல்லை. அண்ட் ஐ கேன் டெல் தம், லைக் தள்ளி போகாத டியூன் கொடுத்தோன்னே அவர் அவ்வளோ தடவை என்கிட்ட கேட்டார், இது ரொம்ப குவக்கியாக இருக்குது, நான் இன்னொரு டியூன் தரேன் அப்படின்னு சொன்னார் இந்த சுச்சுவேஷன். சார் இல்லை சார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இது எப்படி வாங்குறது எனக்கு தெரியும், நான் லிரிக் எழுதிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஐ பீன் லக்கி டு ஹவ் ஒர்க் வித் ஃபியூ பீப்புள் ஹூஸ் வேர் த தாட்ஸ் ஆர் லைக் மைண்டட் அண்ட் வி கிவ் ஈச் அதர் தட் ஸ்பேஸ். அண்ட் லைக் யூ செட், நிறைய பைக்கில் சுற்றி இருக்கோம், வீவ் மெட் அ லாட் ஆஃப் பீப்புள், we've traveled to compose music. So adukku and importance kuduthanala da I think this kind of songs have come about. And whom are you most comfortable with? No, I'm equally comfortable with all of them, including Raja sir. He's legendary. So it's my emotion that changes when I go there. So with Raja sir I'm more like a student looking at a teacher. With Rehman sir it's a very spiritual connect. With Harris we are friends. With Darbuka Shiva he's a new friend. With Karthik, so my emotion changes thavara. It's the same thing everywhere. Hi sir, I'm Malar. உங்கள் மூவிஸில் வந்து பாய்ஸ்க்கு இப்போ லைஃபாக லவ் ப்ரோக்கன் ஆச்சுன்னா அதுலேருந்து அவங்க எப்படி வெளில வராங்க, லைக் ஜிம் போயிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு வராங்க. அந்த மாதிரி கேர்ள்ஸுக்கு வந்து லைஃப்பில் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் அப்படி ஆச்சுன்னா அதுலேருந்து அவங்க எப்படி வெளில வருவாங்க அப்படின்னு நாங்கள் உங்கள் மூவிஸில் எதிர்பார்க்கலாமா? இப்போது நான் வந்து இப்போ நிறைய பேர் இங்கே சொன்னீங்களே, இந்த உங்கள் படத்தில் இந்த விமன் கேரக்டர்ஸ்லாம் நல்லா எழுதுறீங்க, நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் என்னை சுற்றி சில விமன் இருக்காங்களே, என் ஒய்ஃபு, என் சிஸ்டர்ஸு, என் அம்மா, எனக்குன்னு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. உனக்கு என்ன தெரியும், நீ என்ன உமன் கேரக்டர்ஸ் எழுதிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த கேள்வி நான் பதில் சொல்லவே முடியாது. நீங்களும் ஜிம்முக்கு போங்க அப்படி தான் நான் சொல்லுவேன். ஓகே சார். ஆனால் தப்பாயிடும். ஆமாம் சார். ஆமாம், எனக்கு தெரிஞ்ச அப்படி உங்களுக்கு பிரேக்கப் ஆச்சுன்னா அவனை போய் ஒரு அறை விடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சார் வணக்கம், என் பேர் துரை. உங்களோட படங்களில் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா சார், அவங்களோட டீட்டெயில்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது எப்படி நீங்கள் எதுலேருந்து எடுக்கிறீங்க? அது நான் தான். நீங்கள் தான். நான் சொன்னல, நம்ம எல்லார் மைண்ட்லேயும் ஒன்று இருக்குது. பட் வி ட்ரா அ லைன். அது வெளில வராது. என்னைக்கு அது வெளில வருமோ அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், பட் அது வராது.
அதுதான் ஐ லவ் தோஸ் கேரக்டர்ஸ். நான் அது எந்த சீன்ஸ் எல்லாமே நான் ஒரு ரூம்குள்ளே நடிச்சு பார்ப்பேன். ஐ ரைட் இட் லைக் தட். இன்ஃபேக்ட் பீப்புள் அரவுண்ட் மீ கெட் வெரி வரிட் பிகாஸ் they'll hear me screaming inside a room and all that. அந்த ஆக்ஷன்லாம் நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பேன். அதனால தான் அது ஒத்தென்டிக்காக வருது. நல்லா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ஒத்தென்டிக்காக வரும். ஸோ தட்ஸ் மீ. நீங்கள் வாசித்த நாவல்களில் எதையாவது படமாக்கணும்னா எதை செய்வீங்க? நிறைய இருக்குது. இப்போ நியூஸ் ரொம்ப சீக்கிரம் வரும். ஐ டோன்ட் வாண்ட் டு புட் இட் அவுட் நவ். கண்டிப்பாக வெற்றி சார் சொல்லி ஒரு புக் ஒன்று வாங்கி இப்போது வி ஒர்க்கிங் ஆன் இட் ஆக்சுவலி. ஸோ ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ சார். The last question. Hi sir, it's a two-fold question. So நீங்கள் ஏற்கனவே பேசிகிட்டு இருந்தீங்க இந்த மாதிரி விமன் கேரக்டர்ஸை வந்து when you're basing it around the women around you. Usually the protagonist, female protagonist in your films are like new grammar இருக்கும். யூஷுவல் ப்ரொட்டகனிஸ்ட்டுக்கு வந்து அந்த படத்துலேருந்து அதுக்கப்புறம் அந்த மாதிரி எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ஒயிட். ஃபீமேல் ப்ராடக்ட்னா எல்லாமே இப்போ த்ரிஷா வினை தாண்டி வருவாயா த்ரிஷா இப்படி தான் கரெக்டாக பண்ணுவோன்னு இல்லை, அவங்களுக்கு தோன்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இஸ் தட் லைக் எவ்ரி டைம் இஸ் இட் லைக் ஒன் விமன் அந்த மாதிரி யோசிப்பீங்களா, இல்லை இஸ் இட் லைக் பேஸ்ட் ஆன் ஒன் விமன் ஆர் லாட் ஆஃப் விமென்ஸ் அரவுண்ட் யூ? அண்ட் டூ யூ ஆஸ்க் சஜஷன்ஸ் ஆஃப் தட் விமன்? இந்த கேரக்டர் இந்த இடத்துல இப்படி வந்து பிஹேவ் பண்ண போகுது அப்படின்னா டு யூ கோ ஆஸ்க் தெம், ஓகே உன்னை பேஸ் பண்ணி ஒரு இது ஸ்டோரி லைன் வச்சுருக்கேன், ஸோ ஹவு வுட் யூ பிஹேவ் இன் தட் சினாரியோ? பிகாஸ் ஒரே ஒரு சாரி ஐ ஜஸ்ட் ஃபினிஷ் இட். கண்ணதாசனோட சில இதில் பெண்களோட இது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இருக்கும்போது ஃபார் மீ இட் டசன்ட் ஃபீல் ரைட். அப்படி இருக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். ஸோ பட் வித் யோர்ஸ் ஐ ஹேவன்ட் ஃபெல் பிகாஸ் யூ ஹேவன்ட் டுவெல்ட் மச் இன் டு விமென்ஸ் ஃபுல்லாக பெர்ஸ்பெக்டிவ் அவங்க பெர்ஸ்பெக்டிவில். பட் இஃப் யூ ஆர் பிளானிங் வில் யூ டேக் சஜஷன்ஸ் ஆஃப் அ விமன்? இட்ஸ் அ two-fold question. I'll leave it to you to answer. Thank you so much. No, of course I'll take suggestions of women. I always do. My life has been defined by the women around me. I'll give you small examples like Thodu Varman ஒரு song shoot பண்ணோம். You might have heard me saying this recently also. அதில் வந்து Brinda only shot that song, as in choreographed that song. அந்த கேமராவோட பிளேசிங் வந்து கொஞ்சம் லோ ஆங்கிள்லாம் வச்சுருந்துருப்பாங்க ஆக்சுவலாக. அண்ட் ஐ கெப்ட் ஆஸ்கிங் பிருந்தா இது கொஞ்சம் நல்லா இல்லை, ஒரு மாதிரி சஜஸ்டிவாகவும் வல்கராகவும் இருக்குது. இல்லை நான் ரம்யாவோட செக் பண்ணிட்டேன், ஷீ இஸ் ஓகே வித் தட் கௌதம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் வி லெட் இட் கோ. இட் வாஸ் பாதரிங் மீ. எங்கள் அம்மா அந்த படம் பார்த்தப்போ என்கிட்ட படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அதெல்லாம் தாண்டி என்கிட்ட அதுதான் கேட்டாங்க, ஏன் அந்த கேமரா அந்த சாங்கில் ஏன்? ஸோ ஃபஸ்ட் திங் ஷீ ஆஸ்க் மீ. So that is consciously in my head after that whenever I film something. And I grew up with my sisters who are like very close in age difference, you know, they're not too many years apart. So அவங்க பேசுறது, அவங்க சொல்கிற விஷயங்கள், அவங்க பசங்களை பற்றி பேசுறது, அவங்க லைஃப் பற்றி பார்த்த விஷயங்கள் எல்லாமே தான் கேட்டு தான் நான் வளர்ந்தேன் ஆக்சுவலாக. My sister started working much before me. She was supporting the family because of which I could, you know, look for work here and all that stuff. So they've influenced me, they've mentored me, and I've completely been influenced by them to a large extent. And the woman I married, who was my friend for many years, the way she speaks and the way she talks and all that. So இவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நான் அங்கங்கே வச்சுருக்கேன். ஆனால் அவங்களோட சஜஷன் கேட்டு நான் ஒன்றை மாதிரி தான் பண்ண போகிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக they'll be upset with that. So I surprise them with that. Most of the time the situation at home is, கௌதம் வந்துட்டு அவனோட எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. So I've heard that many times. So and there are other women also who have been influenced by. This is all inspired and being influenced by some good women around you. வினைத்தாண்டி வருவாயில் வந்து அந்த கேரக்டரைசேஷன் வந்து இட்ஸ் அ ஃபிக்மெண்ட் ஆஃப் மை இமேஜினேஷன். பட் ஐ திங்க் தேர் ஆர் விமென் லைக் தட். ஸோ த்ரிஷாஸ் ஃபர்ஸ்ட் டேக் ஆஃப்டர் ஷீ saw the film 2 days before release was, கௌதம் என்னை திட்ட போகிறாங்க எல்லாருமே, ஐ எம் அ வில்லன் இன் திஸ் ஃபில்ம் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. நான் said, த்ரிஷா, don't worry about it. This is a perspective. I think it'll be nice. And then later she said, yes, there are people who are identifying with the character. So that's a call that you have to take. The Jyotika character in Vetiyadu Vilayadu is somebody I know. பட் அவங்க இப்படி தான் பேசுவாங்க பழகுவாங்கன்றல, அந்த ஐடியாலஜி ஆஃப் த கேரக்டர், அதுக்கப்புறம் யூ கெட் இன் டு இட் அண்ட் யூ டூ இட். ஸோ இதுதான் டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட். Thank you so much. Thanks for being such an interactive and, you know, happy-go kind of an audience. And thanks to you so much. You took it in such a right spirit. Why don't we end with a song so that it's in a festive spirit? No, thank you. Actually, I always say yes to something like this because every time I talk, எனக்குள்ளே நிறைய விஷயங்கள் ஓப்பன் அப் ஆகும். ஐ ஆல்சோ கெட் டு நோ a lot more about myself in that sense because nothing is filtered, it just comes out. So thank you for giving me an opportunity and I like the questions and everything, so thank you. நாட்கள் நீளுதே நீ எங்கோ போனதும், ஏன் தண்டனை நான் இங்கே வாழ்வதும், ஒரே ஞாபகம் ஒரே
ஞாபகம் இருவிழி உனது இமைகளும் உனது கனவுகள் மட்டும் எனதே எனது எனதே எனது. Thank you. That was lovely.